வீணாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் தேவன் நம்மளை தாங்கினார், நம்மை தப்புவித்தார், நம்மை ஏந்தினார், நம்மை காப்பாற்றினார், நம்மை கனப்படுத்தினார், நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஆமே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நடத்த தேவன் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் நமக்கு செய்து முடிக்க வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகலவித நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமே, ஆமே. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபட. நிச்சயமாகவே தேவன் செய்ய நினைச்சதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமே. பிசாசு எத்தனை திட்டம் போட்டாலும் சரி, மனிதர்கள் எத்தனை திட்டம் போட்டாலும் சரி, அதை எல்லாம் ஒட்டச்சி எரிப்பதற்கு நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பலமாயிருக்கிறார். ஆமே, ஆமே. பிசாசு எத்தனை திட்டம் போட்டாலும் சரி, மனிதர்கள் எத்தனை திட்டம் போட்டாலும் சரி, அதை எல்லாம் ஒட்டச்சி எரிவதற்கு நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியாக இருக்கிறார். ஆமே. அவர் பலவீனமான ஆவி அல்ல, அவர் பலமுள்ள ஆவியானவர். ஆமே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, என்ன அடைந்து? பலன் அடைந்து. ஆமே. அப்போ ஒரு பலன் நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. இந்த பலத்தில் தான் பவுல் சொல்றார், அரண்களை நாங்கள் என்ன செய்வோம்? நிர்மூலமாக்குவோம். ஆமே. நாங்கள் எதை நிர்மூலமாக்குவோம்? அரண்களையே நாங்கள் என்ன செய்வோம்? நிர்மூலமாக்குவோம். எழுத்தின்படியான அரண் அல்ல, ஆவிக்குரிய பிசாசு போட்டு வச்சிருக்கிற அத்தனை அரண்களையும் எங்களுக்கு தேவ ஆவினால் என்ன செய்வோம்? அந்த அரண்களை நிர்மூலமாக்குவோம் என்று குறிந்திருக்கு என்ன செய்கிறார்? பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே, ஆமே. சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 91 சங்கீதம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்னார். ஆமே. கடந்த வாரம் அந்த சங்கீதத்தினுடைய முன்னுரையை உங்களுக்கு நான் சொல்லி அடுத்தபடியே கடந்து போகணும். ஆமே. சங்கீதத்தினுடைய முன்னுரை இதை எழுதினது யாரு? தாவீது அப்படின்னு. இதில் வருகிற 3 நபர்கள், 1 தாவீது, 2வது சாலமோன், 3வது தேவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? முதல் வசனம் சாலமோனை பார்த்து தாவீது என்ன செய்கிறார்? பேசுகிறார். தாவீதை பார்த்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். 2வது வசனம் சாலமோனை சாலமோன் தாவீதை பார்த்து சொல்கிறார், நான் அப்படி இல்லைப்பா, நான் என்ன செய்வேன்? இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? 3வது வசனத்திலேருந்து 13வது வசனம் வரைக்கும் இப்படி மட்டும் நீ இருந்துட்டீன்னா, உன்னதமானவரை மட்டும் நீ மறைமணமாக கொண்டு நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கவன் என்று சொல்லி வார்த்தைக்காக மட்டும் விட்டு விடாம அது வாழ்க்கையிலும் கொண்டு வந்துட்டா கர்த்தருனை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தான் 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் என்ன இருக்குது பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை கை கொண்டுட்டா எத்தனை வசனம் இருக்குது? 10 வசனம் கிட்டத்தட்ட என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஒரே ஒரு வசனத்தை கை கொண்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 வசனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு 11 வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு பிரைமரி ஃபெய்த் இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கல் ஃபெய்த் இல்லை. பிரைமரி ஃபெய்த் இருக்கு, ப்ராக்டிக்கல் ஃபெய்த் இல்லை. அப்படின்னா ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் உண்மையான தெய்வம், இதில் எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கு. ஆனால் அந்த ஆண்டவரை நம்மனா என்ன கிரியன்றதில் தான் விசுவாசம் இல்லை. அதான் ப்ராக்டிக்கல் ஃபெய்த். எது பிரைமரி ஃபெய்த்? ஆண்டவர் ஒருவர் தான் உண்மையான தெய்வம். இது எல்லாருக்குமே இருக்கு, இது எல்லாருக்குமே. இந்த பிரைமரி ஃபெய்த்தை மட்டும் வச்சு தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா கிரியை செஞ்சிட முடியாது. அதான் சாலமோனுக்கு என்ன இருக்கணும்? சாலமோன் பிரைமரி ஃபெய்த் உனக்கு இருக்கு, ஆனால் என்ன ஃபெய்த் வேணும்? ப்ராக்டிக்கல் ஃபெய்த் வேணும் இல்லையா? ஃபெய்த் என்ன?
விசுவாசம் இல்லையா? அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்புறதுல மட்டும் இல்லை, அவரோட சொன்ன வார்த்தைக்கு மேலே என்ன இருக்கணும்? உனக்கு விசுவாசம். அந்த ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும்? வரணும். அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல அந்த விசுவாசம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 11 வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் யாருக்கு கொடுத்துருவாரு? உனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்ச உடனே இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பேசுகிறார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் தான் 14வது வசனம் என்று கடந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சோம்? உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆமே ஆமே. அப்போ அந்த சங்கீதத்தில் பின்னாடி என்ன செஞ்சோம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு சங்கீதத்தில் 3 நபர் வராங்க. தாவீது, அவருடைய மகனாகிய சாலமோன், இவங்க 2 பேருக்கும் தலைவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு. ஆமே. அப்போ தேவன் சொல்றார், அவன் என்னிடத்துல எப்படி இருக்கிறான்? அவன் வாஞ்சையா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிடுவேன்? அவனை விடுதலை ஆக்கிடுவேன் அப்படின்ட்டார் இல்லையா? அப்போ அவரிடத்துல யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் தேவன் என்ன செஞ்சிருவாரு? விடுதலை ஆக்கிடுவார் இல்லையா? அப்போ விடுதலை ஆக்கலாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம அவரிடத்துல வாஞ்சையா இல்லை, அதனால அவர் என்ன செய்யல? விடுதலை ஆக்கல. அப்ப எப்ப விடுதலை ஆக்குவாரு? நீ எப்போ வாஞ்சிய வரையோ அப்போ விடுதலை ஆக்கிடுவார். ஆமே. நீ எப்போ இந்த எல்லைக்குள்ள வரையோ அப்போ அவர் என்ன செய்வார்? அவர் அந்த எல்லைக்குள்ள அவர் வருவார். ஆமே. நான் எனக்கு வாஞ்சையே வராதுன்னா உனக்கு விடுதலையே வராது. உனக்கு வாஞ்சையே எனக்கு வராது, எனக்கு வாஞ்சை என்ன செய்யாது? வராது. ஆலயத்தை பார்த்து என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். வேதத்தை வாசி என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். பிரசங்கத்துக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். வேதத்தை ஆராய்ச்சி பண்ண என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். உபவாசம் பண்ண வாஞ்சை இருக்கணும். ஜெபம் பண்றதுக்கு வாஞ்சை இருக்கணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடுறதுக்கு எல்லாம் இருக்கணும். ஆனா இருக்குதான்னு தான் தெரியல. இதெல்லாம் என்ன செய்யணும்? அப்ப அவன் என்னிடத்தில் எப்படி இருக்கிறான்? அப்ப ஆண்டவரே சொல்லிட்டார் அப்படின்னா சாலமோன் எப்படி இருந்திருக்கிறாரு? வாஞ்சையா தான் இருந்திருக்கிறார் இல்லையா? அதனால எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் என்ன பண்ணிடுவேன்? அவனை விடுதலை ஆக்கிறவன் சொன்னாரு. அதனாலதான் சாலமோனுடைய காலத்துல எல்லா இடத்துல எப்படி இருந்துச்சு? மிகுந்த அமைதி இருந்துச்சு, மிகுந்த சமாதானம் இருந்துச்சு. யாருடைய காலத்துல? சாலமோனுடைய காலத்துல மிகுந்த அமைதி. ஏன் அமைதி? கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? விளக்கிட்டாரு. அதனால ஒரு வாழ்க்கை என்ன இருந்துச்சு? மிகுந்த அமைதியும் மிகுந்த சமாதானம் என்னாச்சு? சாலமோன் காலத்தில் மிகுந்த சமாதானத்தை தேவன் என்ன செஞ்சார்? கட்டளை இட்டார் என்று நமக்கு வேதத்தில் என்ன செய்யறோம்? நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வேதத்தை என்ன செய்யறோம்? நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் மேல வாஞ்சையா இருந்தாலே அவன் எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் அவன் என்ன செஞ்சிருவாரு? விடுதலை ஆக்கிடுவார் இல்லையா? ஆனா அவரிடத்துல வாஞ்சை இல்லாம நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும், என்னதான் நம்ம பிரயாசப்பட்டாலும், என்னதான் ஓடினாலும், என்னதான் உழைச்சாலும் தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா நாம் சந்திக்கிற பிரச்சனைகளில் இருந்து நம்மளை விடுதலையாக்க மாட்டார். அவரால் முடியாத இல்லை, உன்னை விடுதலையாக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்துருவார். ஆமே. அப்ப 2வது சொன்னார், என்ன சொன்னார்? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அறிந்தபடியால் இல்லை, அறிய போறார் படியால் இல்லை, அறிந்திருக்கிறபடினால். அப்ப கடந்த நாட்கள்ல ஆண்டவரை பற்றி எந்த அளவுக்கு நம்ம அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உயர்ந்த அடைக்கலம் இல்லையா? அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னேன். உயர்ந்த அடைக்கலத்துக்கு போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? அவ எந்த அளவுக்கு அழகா கவனிச்சிருக்கீங்கன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? போன வாரம் 6 நாள் முடிஞ்சு 7 நாள் வந்திருக்கிறோம் இல்லையா? உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த பாதுகாப்புன்னு முதல் வாரம் சொன்னோம் சரியா? கடந்த வாரம் சொல்லும்போது யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமில்லாத நிலையில உள்ள ஒரு நபரை ஏற்றுக்கொண்டு அவனை பராமரித்து பாதுகாக்கிறதுக்கு தான் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு கடந்த வாரம் சொன்னோம் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கிறீங்கன்றது என்ன புரியுது? இதுலேருந்து நமக்கு விளங்குது இல்லையா? ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஒன்று ஆமானுங்க, ஒன்று இப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டாதீங்க சரியா? அப்படி ஆட்டிங்கன்னா பிரச்சனை வேறு. அதனால் வேறு தனியாக என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? ஜெபிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா? அப்போ உயர்ந்து அடைக்கணும் என்ன அர்த்தம்? யாருமே அவனை ஏற்றுக்க என்ன இல்லை, ஆயத்தமாக இல்லை. அவன் ஏற்றுக்கொள்வதற்கும் அவனை பராமரிப்பதற்கும் அவனை ஆதரவு கொடுப்பது யாருமே ஆயத்தமாக இல்லை. அந்த நிலையில் உள்ள ஒருவரை தான் ஏற்றுக்கொண்டு ஆயத்தமாக அவனுக்கு பராமரித்து அவனை பாதுகாத்து அவனை உயர்ந்த ஆஸ்வத்தில் என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். அப்படி தான் உயர்ந்த அடைக்கலம். நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, ஆயத்தமாக இல்லையோ, ஆண்டவரை மற்றும் அறிய வேண்டிய விதமாக அறிஞ்சிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை கடைசி வரைக்கும் பராமரிப்பதற்கு யார் ஆயத்தமாக இருக்கிறார்? ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை பற்றி என்ன இருக்கணும்? அறிந்து இருக்கணும் இல்லையா? அப்போ கடந்த நாட்களில் கடந்த வருடங்களில் எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோம்? அறிந்து கொண்டது போதும் என்று நினைக்கிறோமா, இல்லை அறிவதிலே ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அறிந்து கொண்டதில் போதும் அப்படின்னு நினைக்கிறோமா, அறிவதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அறிந்து கொண்டது போதும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டது போதும், ஞானஸ்நானம் எடுத்தது போதும் இல்லையா? ஒரு அபிஷேகம் பெற்றது போதும், 2 அந்நிய பாஷை பேசுறது போதும். அப்ப போதும் நினைக்கிறோமா, இல்ல இல்ல நான் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் அறியணும்னு நினைக்கிறோம். இன்னும் இன்னைக்கு காலையில சொன்ன அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் இல்லையா? பிலிப்பியர் 3 சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு யார் சொல்றாரு? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு இல்லையா? நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் என்ன விரும்புறார் அப்படின்னா, அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் என்ன செய்விக்கிறார், நம்மளை வைக்க. அப்ப ஆண்டவரை பற்றி எந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோம்? பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன்றார் இல்லையா? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன்றார். அப்ப நியாயப்பிரமாணம் எவ்வளவு? 613 இல்லையா? நியாயப்பிரமாணம் எத்தனை? 613. அப்ப 613 கட்டளையும் பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு? கை கொண்டிருக்கிறார் இல்லையா? 613 பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு? கை கொண்டிருக்கிறார். இது இல்லாம சொல்றாரு, இது அப்படி இருந்தும் இல்லையா, அது போதாதுன்னு சொல்லி என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அவர் அறியணும், அவர் பாடுகளை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலை என்ன செய்யணும், அறியணும் அப்படின்னு சொல்றார் இல்லையா? என்ன சொல்றாரு? நல்ல கதை கேளு மக, நல்ல கதை பத்திரமா கேளு, நல்ல கேளு. சொல். ஆகிலும் அந்த கதையை படிக்க சொல்ல, அப்படி இப்படினா அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு என்ன அறியணுமா? மேலே எவ்வளவு அறிஞ்சிட்டாரு? 613 கட்டளையை அறிஞ்சு அதை நடந்துட்டாரு. எத்தனை? 613 கட்டளைய தெரிஞ்சு அதை என்ன பண்ணிட்டாரு? அதை அப்படியே நடந்துட்டார். 613 கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் போய் பவுல் கிட்ட நின்னா என்ன செய்யவே முடியாது. ஒரு ஆளும் பவுல் என்ன செய்யவே முடியாது, குற்றம் சாட்டவே முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ இல்லை, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நபர் கூட என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. யார? பவுல். அப்ப அந்த பைபிள எல்லாமே கரெக்ஷன் பண்ணிருக்கார், அப்படி குறிச்சிட்டார் இல்லையா? ஏப்பா இவ்வளோ தெரிஞ்சுக்கிற போதாதா அப்படின்னு கேட்டா பின்னால 3 கருத்தை சொல்றார். அப்படி இருந்தோ அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிற அறிவிற்காக அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும். அப்போ உயிர் தெழுறதுக்கு 613 கட்டளை மட்டும் போதாது. மண்ட ஆடல. உயிர் தெழுதல் அந்த முதலாம் உயிர்த்தெழ பங்கு பெற்றவர்களை ஆகி பரலோகத்துக்கு போய் பாட்டு பாடலாம். பரலோகமே என் சொந்தமேனு பாட்டு பாடலாம். செத்த பிறகும் இல்லையா? பரலோகம்தான் என் பேச்சு அப்படின்னு இங்க பாடிக்கலாம் கையை தட்டி இல்லையா? 613 கட்டளைய கை கொண்ட பவுல் சொல்றாரு, இது மட்டும் இல்லாம அப்படின்னு அர்த்தம், இந்த உயிர்த்தெழுதல்ல முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற்று மேல போறதுக்கு இந்த 613 கட்டளைய கை கொண்ட மட்டும் போதாது. அப்ப என்ன எனக்கு தேவை? இன்னும் இல்லையா, அவரை அறியணும். அடுத்து சொல்றாரு அவருடைய உயிர்த்தெழுதலை அறியணும். அடுத்து சொல்றாரு அவருடைய பாடுகளையும் அறியணும். இது எல்லாம் இதெல்லாம் அறிஞ்சிட்டா கூட எப்படியாகிலும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அவருக்காக எல்லாவற்றையும் எதுக்காக? அவரை அறிகிற அறிவுக்காக இல்லையா? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க. இப்ப அறிஞ்சது இல்லாம இன்னும் அறியறதுக்கு நீங்க எதை விட்டீங்க? ஏற்கனவே கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஏற்கனவே கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறோம். இந்த அறிஞ்சது இல்லாம இன்னும் அறிவதற்கு இல்லையா? அப்ப ஏற்கனவே அறிஞ்சு கொண்டதும் நான் பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. நான் சொல்ல பவுல் சொல்றார் இல்லையா? எத்தனை கட்டளை? சரி, அவர் 613 சொல்லுப்பான்னாக்க என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பார் இல்லையா? இங்க வந்திருக்கிற நம்மள 10 சொல்லுங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க?
நீ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லையா, ஒரு 10 சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா இங்க வந்திருக்கிற எத்தனை பேரு அடி 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10ஐயும் அப்படி சொல்லி முடிப்பீங்க? டக்கு டக்குன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை? 613 கற்றுக்கொண்டவர் சொல்றாரு நான் இன்னும் அறியணும்ன்றாரு. 10 கற்றுக்கொள்ளாதவனுக்கு அறிஞ்சது போதும் நினைக்கிறோம். எப்படி? 613 கற்றுக்கொண்டு கை கொண்டு ஒரு ஆள் கூட என்ன செய்ய முடியாது? என்ன குற்றம் சாட்ட முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்தின் படி என்ன செய்ய முடியாது? என்ன குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு சொன்னவர் சொல்றாரு, இந்த 613 பத்தாது, நான் இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் நான் அறிஞ்ச மட்டும் போதாது, எப்படியாயிலும் என்ன பண்ணிடுங்க, என்ன உயிரோடு எழுப்பிடுங்கப்பா அப்படின்னு கேட்பாருன்னா 10க்கே 10 தடுமாட்டம் பண்றவங்க எத்தனை அறிய வேண்டியது இருக்குது? ஆமா, 613 கற்றுக்கொண்டவர் கை கொண்டவர் தலைகளை படிக்கிறவர் எந்த கற்பனை எப்ப கடை சொல்லி அப்படியே நிறைவேற்றி முடிச்ச பவுல் சொல்றாரு, இது மட்டும் என்ன செய்யாது, எனக்கு போதாது, நான் இன்னும் என்ன செய்யணும்? நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் அறியணும், இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசைக்காக வாஞ்சைக்காக அவர் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகளை அவைகளோ அவைகளை எல்லாம், வசனம் நல்லதா இருக்கு, நஷ்டம் என்று எண்ணுகிறேன் குப்பையமா விட்டான் இல்லையா? சரி, அவரை அறிவதற்காக நீ எதை விட்ட? ஏற்கனவே அறிஞ்சிட்ட இல்லையா? அறிஞ்சதுல ஒன்ன கேட்டாலே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. சில நேரத்தில் திடீர்னு கேட்டா மறந்து போயிடலாம் இல்லையா? அது கொஞ்சம் ஞாபகம் உசாரா இருந்தாக்கா கொஞ்சம் அலர்ட்டா இருந்தாலும் பண்ணிடலாம். ஏதோ ஏற்கனவே கேட்பாங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நோட்டு கிட்ட புரட்டி பார்த்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடலாம் இல்லையா? ஆனா எப்படி கேட்க மாட்டாங்கல்ல, எப்படி சொல்லிட்டு போயிட்டு வாங்கல அப்படின்னு நினைச்சிருந்தா நம்ம கொஞ்சம் அசால்ட்டா வந்துருவோம். சில நேரத்தில் திடீர்னு கேட்கும் போது என்ன செஞ்சிடலாம், அடி மறந்துடலாம். ஆக மொத்தம் என்ன அறிஞ்சிருக்கிறியா? 613 அறிஞ்சவர் சொல்றாரு நான் இன்னும் அறியணும்ன்றாரு. ஆனா 10 கூட அறியாத நமக்கு அறிஞ்சது போதும்னு நினைக்கிறோம். எப்படி? 613 அறிஞ்சவர் என்ன சொல்றாரு? இன்னும் என்ன செய்யணும்? நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் அறியணும், இன்னும் எனக்கு இயேசு பத்தி தெரியணும், இன்னும் அவருடைய பாட பத்தி தெரியணும், இன்னும் அவருடைய ஐக்கியத்தை பத்தி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவரு அப்படி நினைச்சு வெறும் வார்த்தை சொல்லி விட்டுறல. அவர் செஞ்சார், என்ன செஞ்சாரு? அதை அறிவதற்காக. அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரணத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு எவ்வளவு லாபம் தரக்கூடிய வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் எங்க போடுவேன்? நான் சர்ச்சில் போய் உட்கார்ந்து இதை கத்துக்க பண்றார் இல்லையா? நமக்கு எவ்வளவு நல்ல கதை சொல்லி கொடுத்தாலும் சர்ச்சையை விட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்துக்கிறோம். நான் பவுல சொன்னேன், பவுலாவி என்ன ஆவி ஏற்கனவே ஏகமா கத்துக்கிட்டார் இல்லையா? அது கமாலியலின் பாதத்துல உட்கார்ந்து கத்துக்கிட்டாரு. பைத்தியக்காரன் ஆகிற அளவுக்கு படிச்சுட்டார் இல்லையா? எந்த அளவுக்கு? பைத்தியம் பிடிக்கிற மட்டம் பார்த்து பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய அளவுக்கு படிச்சுட்டார். இவ்வளோ படிச்சு சொல்றாரு, இது மட்டும் இல்ல, இன்னும் நான் என்ன செய்யணும்? ஆசை இருக்கு அவனுக்கு, இன்னும் அறியணும். இந்த மாதிரி என்ன சொல்லி கொடுப்பாங்க? சரி, காலையில இதை சொன்னாங்க, 10 மணிக்கு என்ன தான் சொல்லி கொடுக்குறாங்க, 10 மணிக்கு அறியலாமே அப்படி ஒரு ஆசை. சரி, காலையில கட்டளைகள் இல்லையா? காலைகள் எப்பயும் சொல்லி கொடுக்க முடியாது. எப்பயும் அது ஏதோ இப்போ ஒரு வாய்ப்பு. அந்த 5 மணி ஜபத்தில் என்ன நடக்குது? அந்த கட்டளை சொல்லி கொடுத்து வரோம் இல்லையா? சரி, தூரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? தூரத்தில் இருக்கிறவங்க வர முடியாது, எனக்கு அவங்க ரெடி ஆகி புறப்பட்டு வரது சிரமம் இல்லையா? அட்லீஸ்ட் லோக்கல்ல இருக்கிறவங்க இன்னைக்கு என்ன கட்டளை, நம்ம என்ன செய்யணும்? இந்த கட்டளைகளை தெரிஞ்சுக்கணுமே. இந்த கட்டளைகளை 10 எழுதி கொடுத்து படிச்சா கூட, படிக்க சொன்னா கூட நமக்கு படிக்கிறது கஷ்டம் இல்லையா? அப்படி இருக்கும் போது இந்த கட்டளை என்னதான் சொல்லுது, நம்ம என்ன செய்யலாம்? இப்போ ஒரு சான்ஸ் இருக்குல்ல, இப்போ கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் லோக்கல்ல இருக்கிற பீப்புளாவது இந்த கட்டளைகளை கற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு ஓடி வந்து ஆவலா இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு பார்த்தா நாங்களாம் ஏற்கனவே நிறைய கத்துக்கிட்டோம். நாங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? நிறைய கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதுவே எங்களால் என்ன செய்ய முடியல, எங்கள் ஸ்டோரேஜுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் புதுசாக என்ன செய்ய முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. புதுசாக ஸ்டோர் பண்ணால் இருக்கிறதெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கணும்? டெலீட் பண்ணணும் இல்லையா? அதனால் எங்களால் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதனால் இந்த
இந்த 10 மணிக்கு வந்து ஏதோ 2 வார்த்தை அப்படி உட்கார்ந்து அப்படி காதல விழுந்துச்சோ உள்ளலையோ அப்படி ஒரு 2 வார்த்தை கேட்டு அப்பா வந்துட்டோம், ஆராதனைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து போயிட்டா நமக்கு போதும் அப்படின்னு காலைல 3 கூட்டத்தை சொல்லி அனுப்பிச்சேன். ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? வர்றதே பெரிய விஷயம். சர்ச்சைக்கு வர்றதே, நாங்க சர்ச்சைக்கு வர்றதே பெரிய விஷயம். எவ்வளவு நேரத்துக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது. எதெல்லாம் கேட்கக்கூடாது? எவ்வளவு நேரத்துக்கு வரீங்க அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. என்ன பண்றீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. எவ்வளவு நேரம் ஆச்சு அதெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்க வந்ததே பெரிய விஷயம். இது ஒரு கூட்டம் இல்லையா? 2வது, நாங்க வளர்ந்ததே போதும். 2வது என்ன கூட்டம்? நாங்க வளர்ந்ததே, இதுக்கு மேல நாங்க வளர்ந்த வானத்தை முட்டிடுவோம். அதனால என்ன செய்யக்கூடாது? இதுக்கு மேல வளர்ந்தா என்ன ஆயிடும்? வீட்டில் வாசப்படியெல்லாம் இடிச்சிடுச்சு கட்ட வேண்டியதான் போகும். அதனால் இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? வளரக்கூடாது. வளர்ந்தது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம். இந்த 2 கூட்டத்துக்கும் ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு காலமும் எதையும் செய்கிறது இல்லைன்னு எனக்கு காலையில் சொல்லி அனுப்பிச்சேன். ஆமே ஆமே. இதை தாண்டி 3வது ஒரு கூட்டம் இருக்குது. நான் இன்னும் போகணும், நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு போதாது, கற்றுக்கிட்டது போதாது, இன்னும் நான் கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும். அந்த கூட்டத்துக்கு தான் அவன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி ஆசீர்வதிச்சு அனுப்பினார். ஆமே. இவ்வளோ படித்த பவுல் அவர் சொல்றாரு 613 கட்டளைய அப்படியே கை கொண்ட மனுஷன் சொல்றாரு, இது மட்டும் எனக்கு என்ன செய்யாது? போதாது. சரிங்க, அவரை பற்றி அறிஞ்சுக்கிட்டீங்க, அவரை பாடுகளை பற்றி அறிஞ்சுக்கிட்டீங்க, அவருடைய உயிர்த்தத்தை பற்றி அறிஞ்சுக்கிட்டீங்க, போதாதா அப்படின்னு கேட்டா 2 தீமோத்தேயு 4 கடைசி சொல்றாரு, அந்த ஸ்கார்ப்பு வசமா விட்டு வச்சு வந்த அந்த புஸ்தகங்களையும் அந்த தோல் சுருள்களையும் நீ வரும்போது என்ன பண்ணு? மறக்காம கொண்டு வாப்பா. என்ன கொண்டு வா? என்ன கொண்டு வா? இப்போ வயசு எப்படி போயிட்டு ஆயிடுச்சு? விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓட்டத்தை முடிச்சே, எனக்கு நியமித்த பாதையில பொறுமையோடு கூட ஓடி ஓட்டத்தை முடித்தே, விசுவாசத்தை காத்துக்கொண்டே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்பா. எல்லா வேலையும் என் கையில் ஆண்டவர் கொடுத்த எல்லா வேலையும் என்ன பண்ணிட்டேன்? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொன்ன பவுல் சொல்றார் கீழே, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் என்னதான்? அப்போ பைபிளையும் புஸ்தகத்தையும் ஒரு ஆள் கடை கொடுத்து பத்திரமா வச்சுருப்பான்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க உங்க புஸ்தகத்தை எல்லாம், புஸ்தகம் முதல்ல இருக்கா? வீட்டுல புஸ்தகம் இருக்கா? கஷ்ட புஸ்தகத்தை கேட்கல. என்ன கஷ்டம்? இது இல்ல, இது தப்பி தப்பி வீட்டுக்கு வந்துருச்சு. சரியா? இது இல்ல, இது இல்லாம உங்க வீட்டுல எவ்வளவு புஸ்தகம் இருக்கு? எத்தனை பேருக்கு உங்க வீட்டில் இருக்கிற புஸ்தகங்களை படிக்கிற அனுபவம் இருக்கு? புஸ்தகங்களை படிக்கிற அனுபவம் நான் கேட்கறது புரியுதா? நான் பேசுற லாங்குவேஜ் புரியுதுங்களா? தமிழ் தான் பேசுறேன். புரியுதுங்களா? ஏன்னா அப்படியே ஒரு மாதிரியா முறைக்கிறீங்களே, முறைச்சாக்க முன்னித்திரம் நினைக்கிறீங்களா என்ன? அதெல்லாம் ஒன்று நிறுத்தாது. முறைச்சா இன்னும் 2 என்ன செஞ்சிடும்? சேர்ந்து வந்துடும். அதனால் முறைக்கிறதுக்கு ஒன்று சேர்ந்து வரும். அதனால நீ முறைக்காத கம்முன்னு இருந்தால் கூட 2ஓட முடிஞ்சிடும். நீ முறைச்சாலும் இன்னும் 2 சேர்ந்து வரும், அதுக்கும் சேர்த்து வருங்க. அப்போ பார்த்துக்கோ. அப்போ ஒன்று கவனிச்சு, என்னது? பைபிள் படிக்கிறது. பைபிள் இல்லை அவர் சொல்றது என்னதான்? புஸ்தகம்னு சொல்லல, புஸ்தகங்கள் இல்லையா? அடுத்து சொன்னாரு விசேஷித்தமா தோல் சுருள்களையும் நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன். வயசு எவ்வளவு? சாகரத்துக்கு ரெடி ஆயிட்டேன். சாகரத்துக்கு ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த நாள் ஆண்டவர் எனக்கு தருவார். ரெடி ஆயிட்டேன். எங்க போறதுக்கு? மேல போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். அந்த மேல போக ரெடியான நேரத்துல பவுல் தீமோத்தேயு சொல்றாரு, எப்பா நீ வரும்போது எதை எடுக்கிறியோ இல்லையோ புஸ்தகங்களை எடுத்துன்னு வா. என்ன எடுத்துன்னு வா? என்ன எடுத்துன்னு வா? வாய்கள் திறக்கப்படுவதாக. என்ன எடுத்துன்னு வா? என்ன புஸ்தகம்? பேப்பர்கள் விற்பாங்கல்ல, கல்கண்டு, குமுதம், நிறைய விற்பாங்கல்ல, அந்த கதை புஸ்தகம்லாம் எட்டுமா அப்படியே சொன்னாரு. இந்த ஆவிக்குரிய புஸ்தகங்களை என்ன பண்ணு? எடுத்துக்கொண்டு வா. என்ன சொல்றாரு? விசேஷித்தமா சொல்றாரு. அதுவும் எப்படியா? விசேஷித்தமா தோல் சுருள்களை என்ன பண்ணிடு? மறக்காம எடுத்துடுவா. அப்ப சாகர வயசுல கூட பவுலுக்கு என்ன ஆசை? இன்னும் கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். என்ன அறிய இருக்கிறோம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் கேட்கண்டே எங்களுக்கு போதும். நமக்கு என்னது?
இந்த ஞாயிற்றில் ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டோம்னா திரும்ப அடுத்த ஞாயிற்றில் ஒரு பிரசங்கத்தை கேட்டாலே போதும். இதுதான் நம்ம அறிவு இல்லையா? இதுதான் யாருடைய அறிவு? அவர் அவ்வளவு அறிஞ்சதுனாலதான் அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பவுல் இவ்வளவு அறிஞ்சதுனாலதான் அங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை குறித்து சம்பாதித்த சபையை குறித்தும் முழுவதையும் எச்சரிக்கை இருங்கள். நான் போன பின்பு மந்தைய தப்ப விடாத. அப்ப யார் இருக்கிற வரைக்கும் வராது? நான் இருக்கிற வரைக்கும் வராது. ஏன் வராது? நான் அவர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறபடினா என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருக்கிறாரு. அதனால ஒரு பிசாசு கூட என்ன செய்ய முடியாது, கிட்ட வராது. நான் போன பிறகு வெளியிலிருந்தும் உள்ள வரும். அடுத்த வசனம் ஆபத்தான வசனம், உங்களிலும் சிலர் எழுப்பி நீயே ஓனாயா மாறிடுவ, உன்னையே பிசாசா மாத்திருவான். உன்னையே நான் இருக்கிற வரைக்கும் வெளியிலிருந்து வராது, உள்ளேயே எழும்பாது. ஆனா நான் போயிட்டேன்னா வெளியிலிருந்தும் உள்ள வரும், உள்ளக்கிற உன்னையே என்னவா மாத்திருவான், பிசாசா மாத்திருவான். ஜாக்கிரதான்றார். அப்ப ஆண்டவரை குறித்து எந்த அளவுக்கு நம்ம அறிந்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்குன்னா. இன்னைக்கு ஆண்டவர் குறித்து அறிவதற்கு நாம் காட்டுகிற முனைப்பு என்ன? நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் தெரியணும். ஒரு பிரசங்கம் பத்தாது, இன்னொரு பிரசங்கம், இன்னொரு பிரசங்கம் இல்லையா? அவனை உட்கார வச்சு 2 இட்லி போட்டா போதுமா அவனுக்கு? அவனை உட்கார வச்சு 2 இட்லி, இதாப்பா 2 இட்லி சாப்பிட்டு போயிட்டு வாப்பா, இன்னைக்கு திரும்பி சாயங்காலம் தான்ப்பா சாப்பாடு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கேரளாவில் ஒரு பாஸ்டருக்கு டம்ளரில் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. எதில்? டம்ளரில். அவர் சொன்னாரா, இங்கே ஊற்றிட்டு போனாராம். என்ன சொன்னாரா? நீ கொண்டு வந்து டீ எதுக்கு தான் பத்தும், இதுக்கு தான் பத்தும், இதுக்கு என்ன பத்தாது, பத்தாது. அப்போ இதுக்கு வேணா எவ்வளோ கொடு, சொம்புல கொண்டா டீ, எதில் கொண்டு வா. அப்போ சின்ன ஆளுக்கு சின்ன டம்ளர் டீ கொடுத்தா ஓகே தான் இல்லையா? ஆனால் பெரிய ஆளுக்கு அப்ப ஆண்டவரை அறிவது ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு சின்ன சின்ன வசனம் கத்துக்கிட்டா போதும் தான் இல்லையா? அப்ப போக போக என்ன அறிய விரும்புற, இன்னும் என்ன கத்துக்க விரும்புற? இந்த பைபிளை வாசிக்கிறல்ல, இதை பத்தி ஒண்ணுமே புரிய மாட்டிருக்கே, இதை பத்தி கத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, இதை பத்தி அறிஞ்ச நல்லா இருக்குமே, இது என்னதான் சொல்லுது அப்படின்ற ஆசை ஏதாவது படிச்சாதானே? படிச்சாதானே? சரி, இந்த கொஸ்டின் பேப்பரானா எழுதி இதன் மூலமானா பயிரிக்கா, அதையும் தலையை சுத்தி போட்டாச்சு. அதுவும் அதையும் தலையை சுத்தி என்ன பேச்சு, அதையும் தலையை சுத்தி போட்டாச்சு இல்லையா? ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் நீ கணக்கு சொல்லணும், ஜாக்கிரதை சரியா? ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் நீ கணக்கு சொல்லியே தீரணும். ஜோக்கு உண்மையல்ல, ஏசன நான் விடவே மாட்டேன். நான் பொழப்பத்தை உட்காந்து எழுதி கொண்டுக்கிறேன். பொழப்பு நேரம் இல்லையா, நேரங்காலம் இல்லாமலே உட்காந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை பிரிண்ட் கொடுத்து அதை பிரிண்ட் போயிட்டு அதை ஒரு நாள் கரெக்ஷன் பண்ணி இத்தனையும் பார்த்து உங்களுக்கு கிடக்கிறதுக்கு சும்மா பொழப்புக்கத்து போய் உட்காந்து கிடக்கிறோம் இல்லையா? அதனால ஆண்டோட கேட்பேன், ஆண்டவரே ஒரே ஒரு ஆளை கூட விடாதீங்கன்னு சொல்லிடுவேன். ஒரே ஒரு ஆளை கூட விடாதீங்க. அத்தனை பேரும் மொத்த கொஸ்டின் பேப்பர் என்ன சொல்லி ஆகணும், கணக்கு சொல்லி ஆகணும். படிச்சிருக்கிற அத்தனை பேரும் ஆமே, படிக்க எழுத படிக்க தெரிஞ்ச அத்தனை பேர் என்ன சொல்லி ஆகணும், கணக்கு சொல்ற வரைக்கும் விடாதீங்க. நீங்க விட்டா கூட நான் விட மாட்டேன்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. யார்கிட்ட? ஏசனார்கிட்ட சொல்லுவேனா? நிச்சயமா சொல்லுவேன். சரியா? நிச்சயமா பண்ணுவேன், சொல்லுவேன் இல்லையா? இப்படியாவது என்ன பண்ணுங்க. எதுக்கு அது கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது? ஒரு வாரத்துல இந்த பைபிள் சும்மாவாது என்ன பண்ணுங்க, அப்படி மேலட்டமாவது கொஞ்சம் புரட்டி பாருங்க அப்படின்னு கொடுத்தா அதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, அது எங்களுக்கு பயங்கர பிஸி. என்னது? எங்களுக்கு பயங்கர, எங்களுக்கு அதெல்லாம் உட்கார்ந்து தேடுற அளவுக்கு அதை படிக்கிற அளவுக்கு என்னவே இல்லை, நேரமே கிடையாது. அவ்வளவு பிஸி, அவ்வளவு பிஸி இல்லையா? தமிழ் ஒரு பழமொழி, அதை சொன்னா கோச்சிக்கிங்க, அதனால சொல்லாம விடுறேன் சரியா? உனக்கு நிக்கிறதுக்கு நேரமே இல்லையா, செய்யறதுக்கு வேலையே இல்லையா? விடுகதை மாதிரி நீங்க முடிச்சுக்கோங்க சரியா? உனக்கு என்ன இல்லையா, நிக்கிறதுக்கு நேரமே இல்லையா, செய்யறதுக்கு வேலையே இல்லையா. அது என்னன்னு கேட்க மாட்டேன், தெரிஞ்சா மனசுல வச்சுக்கோங்க, திரும்ப சொல்லாதீங்க சரியா? அது மனசுல என்ன பண்ணுங்க, வச்சுக்கோங்க, வெளியே பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, அது ரொம்ப சங்கடம் ஆகிடும் இல்லையா? அப்படி இருக்கு. அதனால அட்லீஸ்ட் ஒரு 40 கேள்வி ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அதை கொஞ்சம் புரட்டி என்ன பண்ணுங்க. ஏற்கனவே கேட்டா நான் மூத்த விசுவாசி. என்ன விசுவாசி? நீ என்ன மூத்த விசுவாசி? ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு எழுதுறதுக்கு உன்னால முடியல, நீ என்ன மூத்த விசுவாசின்ற சரியா? நீ சின்ன விசுவாசியோட மோசம்னு அர்த்தம். எது? நீ தான் சொல்லிக்கணும் மூத்த விசுவாசி, நீ இளம் விசுவாசியோட மோசம். நீ தான் சொல்றேன்
சரியா? இளம் விசுவாசியை விட நீ மோசம். ஏன்? ஒரு 40 கேள்வி இல்லையா? அப்போ ஸ்கூலுக்கு போனீங்களா? அப்போ என்ன படிச்சுப்பீங்க? ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்களா? என்ன படிச்சுப்பீங்க? என்ன பேசுற வேலை? ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்கல்ல, என்ன படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன்? இல்லை, ஸ்கூலுக்கு போய் படிச்சிங்க தானே, அங்கே பரிச்சு எழுதிருப்பாங்க தானே? இல்லை, வாத்தியாரை கேட்டால் தான் தெரியும் பரிச்சு எழுதுனாங்களா இல்லையான்னு. அதனால வாத்தியாரே கேட்கலாம். தெரியும், அவனுக்கு தெரியும் யார் கேட்குறாங்கன்னு. சரியா? அப்போ தெரியுது இல்லை? அப்போ ஏன் எழுதுறாங்க? அப்போ ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும், பரிச்சு எழுதணும் இல்லையா? அது அங்கே பார்க்காம பரிச்சு எழுதணும். இங்கே பார்த்து தானே எழுதுற. பார்த்தே எழுத மாட்டேங்கிறிய, பார்க்காத எப்படி பாஸ் பண்றது நீ? பார்த்து எழுதுறது என்ன செய்ய மாட்டேங்கிற? பாஸ் ஆக மாட்டேங்கிற. ஏன்? நீ பார்க்காம எழுதி எங்க பாஸ் ஆகிறது? அப்ப பார்த்து எழுதுனா என்ன செஞ்சிருவாரு? சரி பரவாயில்ல, இதை போல சின்சரா எழுதுறான்ல, அவன் என்ன செஞ்சிடலாம், சரி பாஸ் பண்ணி விடலாம் அப்படி தள்ளியான விடுவார் இல்லையா? ஒரு பார்டர்ல என்ன பண்ணி விடுவார், தள்ளி விடுவார். அவர் பார்ப்பார், ஆஹா ஏன் கொஸ்டின் பேப்பர் எழுத மாட்டேன் இல்லையா? அது மட்டும் அப்படி உளுந்து அப்படி தூங்கி விழுந்து என்ன செஞ்சு நினைக்கிறேன், அப்படி படிக்கிற இல்லையா? நைட்டு உட்காந்து படிக்கிற, அப்படி எழுந்தா அதே வீடியோ பார்க்குறோம். என்னது? அந்த இன்டர்வியூ தான் வீடியோ பார்க்குறோம் இல்லையா? போகும்போது இன்டர்வியூ தான், வரும்போது இன்டர்வியூ தான், வரும்போது அந்த யூடியூப் இதுதான் பார்த்துருக்குறோம். அவர் பார்ப்பார், ஆஹா ஏன் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து, ஒரு பைபிளை கொடுத்து, ஒரு அதிகாரம் கொடுத்து, இதை கொஞ்சம் படித்து கொஸ்டின் பேப்பர் எழுதுப்பா அப்படின்னு சொன்னால் அதை எழுதுக்கு என்ன இல்லை, அதை இங்கேயே சுட்டி இங்கே 10 கொஸ்டின் பேப்பர் நிற்குது. எங்கே கொடுத்து முடிச்சுட்டு இங்கே என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இங்கே 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து திரும்ப 10 பேர் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால இங்கே போட்டு போகிறேன், உன்னை அங்கே எப்படி நான் பாஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு அவர் கேட்பார். யார் கேட்பாரு? கேட்பாரா? நிச்சயமா கேட்பார், நிச்சயமா. ஏன்னா ஏசராரை பற்றி நமக்கு சரியா என்ன செய்ய மாட்டிருக்கு, தெரிய மாட்டிருக்கு. நம்ம ஒரு பக்கம் வந்து அற்புதம் செய்கிறவர், பேய் ஓட்டுறவர், நோய் போக்குவன் இப்படியே பார்த்து பழகிட்டோமா, அதனால நமக்கு என்ன செய்ய மாட்டிருக்குது, அடிக்கிறவர் உதைக்கிறவர் நமக்கு தெரிய மாட்டிருக்குது. ஆமே, ஒரே ஒரு அடி அடிச்சார் இல்லையா? பேரே ஊசா என்ன ஆயிட்டான், பீஸ் ஆயிட்டான் இல்லையா? இப்படிப்பட்ட ஏசரன் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டிருக்கு இல்லையா? ஆனா பவுலகர் சொல்லுவாரு, அவர் அறிஞ்சது மட்டுமல்ல, நான் இன்னும் அவரை அறியணும். இன்னும் அப்ப இந்த வருஷத்துல எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை பற்றி அறிவதற்கு முனைப்பு காட்டுறையோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்றோமோ, அந்த அளவுக்கு உன்னை யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லைனாலோ, உன்னை யாருமே பராமரிக்கிறதுக்கு முன் வரலனாலோ, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொண்டு பராமரித்து உன்னை பாதுகாத்து ஆசீர்வதிப்பதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமே, அவருக்கு எதிர்பார்க்கிறது என்ன? என்னை பற்றி எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிற அப்படின்னு இல்லையா? என்னை பற்றி எந்த அளவுக்கு. அப்ப அவரை பற்றி, அவருடைய நாமத்தை, அவருடைய நாமம் என்ன? வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிச்சோம். அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, எந்த வசனத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிற, எந்த வசனம் நீளம் அகலம் ஆழம் உயரம், இந்த வசனம் இன்னும் எனக்கு தெரியணும். ஒரு வசனத்தில் 50% கேட்டிருந்தாலும் சரி, இன்னொரு பிரசங்கம் என்ன செய்யணும், எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு இந்த வசனத்தை அறிவதற்கு நீங்க ஆர்வம் காட்டுகிறீர்கள். சரி, நீங்க வசனத்தை அறிய விரும்புறீங்கன்றது என்ன அடையாளம் தெரியுமா? நீங்க எழுதுவது இந்த வசனத்துல என்ன செய்ய விரும்புறேன், இன்னும் நான் கற்றுக்க விரும்புறேன், இன்னும் நான் ஆழமா கத்துக்க விரும்புறேன்றதுக்கான அடையாளம் எது? எழுதுறது இல்லையா? என்னது? 4 வசனத்தை போட்டு போயிடுறது இல்லை, சொல்றத மேக்சிமம் ஒரு செய்தியை 3 பக்கமாவது எழுதியிருக்கணும். எத்தனை பக்கம்? நாங்க 3 செய்தியை ஒரு பக்கம் எழுதுறதுல, நீங்க ஒரு செய்தியை 3 பக்கம் எழுத சொன்னா நாங்க எங்க போய் எழுதுறது இல்லையா? எங்களுக்கு ஒரு செய்தியை 3 செய்தியை நாங்க ஒரு பக்கம் என்ன செய்யறோம், அடுத்த வாரத்துக்கும் இதுல கொஞ்சம் இடம் கிடைக்குமா நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறோம், 4 வசனத்துக்கு வரைக்கும் விட்டு வைக்கிறோம். எப்படி 4 வசனம் தான் சொல்ல போறீங்க, அந்த 4 வசனத்தை போட்டா கதை முடிச்சு நாங்க 4வது செய்திக்கும் ஒரு பக்கத்தை தேடினா நீங்க ஒரு செய்திக்கு என்ன சொல்றீங்க? அப்ப எந்த அளவுக்கு அந்த வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம புரிஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றோம், எந்த அளவுக்கு ஒரு புது வார்த்தை உடனே டக்குன்னு இல்லையா? அப்படி எழுதுனாதான் அந்த பிரசங்கம் பார்க்க என்ன செய்யும், புரியும் இல்லையா? இப்போ அந்த 2 மாசமா சங்கீதம் 91:14 போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? முதல் வாரம் சங்கீதம் 91:14 போட்டிருப்பீங்க. 2வது வாரம் இப்ப அடுத்த வருஷம் எடுத்து பாக்குறீங்க, ஆமா என்ன சங்கீதம் 91:14, சங்கீதம் 91:14 என்னதான் சொன்னாரு இல்லையா? அப்ப நமக்கு என்ன புரியாதுன்னா அது ஒண்ணு என்ன செய்ய முடியாது, நீங்க விளங்கிக்கக்கூடிய அளவுக்கு, நீங்க புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், செய்திகளை எழுதணும். வசனத்தை போட்டு கோட் பண்ணது மட்டுமல்ல, அந்த வசனத்துக்கு சொல்ற வியாக்கியானத்தை என்ன செய்யணும், எழுதணும். வசனம் சொன்ன வியாக்கியானத்தை என்ன செய்யணும், வியாக்கியானத்தை எழுதணும். அதுதான் நமக்கு முக்கியம். எது முக்கியம்?
வசனம் அதே வசனத்தை 1000 செய்தி கேட்கலாம். ஆனா அன்னைக்கு சொல்ற வியாக்கியானம் அடுத்த நாள் சொல்ல முடியுமான்னு? இப்ப முத நாள் சொன்ன வியாக்கியானம் வேற இல்லையா? உயர்ந்த அடைக்கலம் என்ன? உயர்ந்த பாதுகாப்புன்னு. போன வாரம் சொன்னது என்ன? யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில உள்ள போது என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு புரிஞ்சோம் இல்லையா? அப்ப சங்கீதம் 91 முகவரை என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி முதல் வசனம் தாவீது பேசினது, 2வது வசனம் சாலமோன் பேசினது, 3வது வசனத்து 13வது வசனம் வரைக்கும் சாலமோனுக்கு அவங்க அப்பா தாவீது ஆசீர்வாதமாக சொன்னது, 14வது வசனம் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னது, 14ல இருந்து 16 வரைக்கும் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னது. இப்படி எழுதி வச்சா செய்தி என்ன செய்யும்? அப்படி தூக்கம் எழுதினா கூட புரியும் இல்லையா? புரியுமா? புரியும் இல்லையா? சங்கீதம் 91:14, சங்கீதம் 91:14, வருஷம் 352 வாரமா சங்கீதம் 91:14 போட்டு வச்சா என்ன விளங்கும்? ஒன்றும் விளங்காது. யாராவது சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தா தானே, அது இன்னைக்கு எழுதுறதோட சரி. இதை இப்படி திருப்பணமான திருப்பி என்ன செய்யறதே கிடையாது. திருப்ப இந்த பக்கம் நாங்களுக்கு நம்ம அண்டில் மூளையா இல்லை, நாங்கள் திருப்பறதுக்கு அப்படின்னு உட்காந்தா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பார்த்துக்கோங்க சரியா? அப்போ தேவனுடைய அதனுடைய நாமம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ வார்த்தைகளை என்ன செய்யணும்? அதிகமாய் அறியணும். வசனத்தை அறிவதற்கு அதிகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும், இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி 2 வார்த்தை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம் இல்லையா? போன மாசம் ஒரு வார்த்தை, இந்த மாசம் ஒரு வார்த்தை இல்லையா? இன்னைக்கு 2வது வார்த்தை சொல்லி முடிச்சிடும். முதல் வார்த்தை சொன்னோம் என்ன அறியணும்? படைத்ததை எல்லாம் பார்க்காம விட்டுவிட மாட்டார் என்பதை என்ன செய்யணும்? அறிஞ்சிக்கணும். அப்ப ஆண்டவர் பார்த்து தான் என்ன செய்வாரு? ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பார். என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? பார்த்து தான் என்ன செய்வார்? அப்ப கண்ண முடின்னு ஆஸ்வதிக்கிற ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிடையாது இல்லையா? அவர் படைச்சதே என்ன செய்யறாரு? அவர் திரும்பி பார்க்கிறாருன்னா நம்மளை எப்படி பார்ப்பாரு இல்லையா? அவர் தான் படைச்சார். வானம் உண்டாக கடவுது இல்லையா? சூரியன் உண்டாக கடவுது, விரைதர் செடிகள் உண்டாக கடவுது, சந்திரசூரியன் உண்டாக கடவுது. உண்டாக்கிட்டு திரும்பி பார்த்தாராம், ஒரு பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தாராம் இல்லையா? அப்ப அவர் படைச்சதுல அவருக்கு என்ன இருக்கு? ஒருவேளை ஏதாவது அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஆனா அவருவே அவ்வளவு கரெக்டா பார்ப்பாருன்னா நம்மளை எப்படி பார்ப்பாரு? அதை விட துல்லியமா பார்ப்பார் இல்லையா? அப்ப பார்த்தாதான் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பா. கண்ணம் முடின ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஆசீர்வதிச்சிட மாட்டார் என்பதை அறிஞ்சுக்கணும். முதல் வாரம் சொன்னோம் இல்லையா? அப்ப 2வது போன வாரம் சொன்னோம் என்ன சொன்னோம்? படைத்ததை எல்லாம் கொடுப்பதற்கு அல்ல. படைத்ததெல்லாம் அப்ப ஆண்டவர் படைச்சிருக்கிறது எல்லாமே கொடுப்பதற்கு இல்ல. அப்ப கொடுக்கப்பட்டதும் இருக்குது, தடுக்கப்பட்டதும் இருக்குது இல்லையா? கொடுக்கப்பட்டதும் இருக்கிறது, தடுக்கப்பட்டதும். எதை தடுத்தாரு? எதை கொடுத்தாருன்னு சொல்லல, எதை தடுத்தாரு? வாரத்துல ஒரு நாள் தடுத்தாரு இல்லையா? வாரத்துல ஒரு நாள் தடுத்தாரு. 2வது சொன்னோம் 10ல் 1 தடுத்தாரு. 3வது சொன்ன ஒரு கொடுக்காத ஒரு நபரை தடுத்தாரு இல்லையா? நாளை தடுத்தாரு, பணத்தை தடுத்தாரு, ஆளையும் தடுக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் என்ன செய்யல? கொடுக்கப்படவில்லை. எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை இல்லையா? அப்படி சொல்லும்போது அதோனியாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன இல்லையா? எனக்கு ராஜ பதவியோட எனக்கு அவ கிடைச்சா போதும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் இல்லையா? எனக்கு ராஜ பதவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எது கிடைச்சா போதும், அவ கிடைச்சா போதும், அவன் கிடைச்சா போதும் இல்லையா? அவனாடா உனக்கு கிடைக்கணும் தலையை தூக்கிட்டான். யாரு? சாலமோன் இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லிடுங்க. அவளை கேட்டா தலையை தூக்கிட்டார் சாலமோன். உங்க தலை போகணும்னா அவனையும் கேளுங்க, அவளையும் கேளுங்க, தலை போயிடும். தலை போனா பரவாயில்லையா? அப்படி பார்த்துக்கோ. தலை போயிடுச்சு கம்முன்னு தான்னா. கொடுக்காததை அது யாருக்கு கொடுத்தது? தாவீதுக்கு கொடுத்தது இல்லையா? தாவீது கொடுத்ததா நீ ஏன் போய் எடுக்க பாக்குற? அதுக்கு யார் கொடுத்தது? அபிஷா யார் கொடுத்தது? தாவீதுக்கு கொடுத்தது இல்லையா? அதையா நீ போய் எடுக்க பாக்குற இல்லையா? அப்ப எனக்கு ராஜ பதவி போனா கூட பரவாயில்ல, எனக்கு அது கிடைச்சா போதும் நினைச்ச பத்தியா? கொடுக்காததை எடுக்க நினைச்சா கர்த்தர் அவனை எடுத்துட்டார். ஆமே. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. இப்போ கர்த்தர் கொடுக்காதத எடுக்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை சொல்றது சங்கடமா இருக்கு, நான் சொல்லிடுறேன், உங்களையே எடுத்துருவாரு. கர்த்தர் கொடுக்காதத அது என்ன செய்ய பார்த்தான்? எடுக்க பார்த்தான். ஆடா நான் கொடுக்காததோட நீ எடுக்கிற அப்படின்னு பார்த்தா இருந்தா தானே எடுப்ப. உன்னையே எடுத்துட்டா புரியல. இப்ப என்ன சொன்னாரு? இப்போ நான் கொடுக்காத என்ன செய்யறேன்?
உயிரை கொடுத்ததுனால தான் நான் கொடுக்காத எடுக்கிறேன். உயிரை எடுத்துட்டேன்னா எடுக்க மாட்டேன்ல. அப்ப நான் கொடுக்காதது உனக்கு வேணுமா, அதனால வச்சாதானே எடுப்ப. அதை எடுத்துட்டேன்னா பக்கத்து சொல்றேங்க, எடுத்துட போறாரு, பத்திரமா இருங்க சொல்லி வச்சிருங்க. இன்னைக்கு வச்சிரு, விதைய போட்டுருங்க, ஒரு நாளைக்கு விளைச்சிரும். பத்திரமா எடுத்துட போறாரு. எதை எதை? உயிரை. சரியா? எடுத்துருவாரா? எடுத்துட்டாரு. யார? அதோனியாவை எடுத்துட்டாரு. அதோனியாவை எடுத்தவன் நம்மளை எடுக்க எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அதோனியாவை எடுத்தவன் நம்மளை எடுக்க எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அது என்ன பண்ணாத, கர்த்தர் கொடுக்காத ஒன்ன என்ன பண்ணாத, எடுக்காத அப்படின்னு போன வாரத்தை சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா? சரி, இந்த வாரம் என்ன அறியணும் அப்படின்னா, செய்வதெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல என்பதை நான் அறியணும். என்ன அறியணும்? செய்வது எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல என்பதை நான் என்ன செஞ்சிடணும்? நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் செய்கிற எல்லாமே எனக்கு என்னவா முடிஞ்சிடாது? ஆசீர்வாதமா முடிஞ்சிடாது. ஆனா ஆசீர்வாதமா தான் முடியணும். ஆனா எப்படி முடியாது? ஆசீர்வாதமா முடியாது. எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நான் செய்யணும். எதையெல்லாம் நான் செய்யக்கூடாதோ அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்ப எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதை மட்டும்தான் நான் செய்யணுமே ஒழிய, ஏன்னா ஆசீர்வாதத்தை கெடுக்கிற எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் செஞ்சிடவே கூடாது. அதனால இந்த 3வது நாள் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, செய்வது எல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. செய்வது எல்லாம் அப்ப நான் எதை வேணாலும் செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு கேட்டாதான் தேவன் என்ன செய்வா? செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா நீ கேட்க வேண்டியதே கிடையாது. அவர் என்ன பண்ணிடுவாரு? அவரே ஆசீர்வதிச்சிருவா. ஆனா செய்யக்கூடாததை செஞ்சுட்டு நீ எத்தனைதான் உபவாசம் பண்ணி ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், நீ என்ன அழுத்தி சொன்னாலும் என்ன மேலாட்டமா சொன்னாலும் நீ என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, செய்வது எல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்ற பிரச்சனை கூட மறந்து போயிடும் இல்லையா? மறந்து தானே, நான் சொன்னா கூட மறந்துடும். ஐயோ அந்த பக்கத்துல புள்ள ஒரு அழுத்துச்சு பாரு, உண்மையே வலிக்குது பாரு, எதுக்கு அழுத்துச்சு, இப்படி சொல்லிச்சு பாரு, இதுக்கு ஒரு அழுத்துச்சு பாரு, ஒரு வாரமா கை வலிக்குது. இந்த கை வலி வரும்போது தானே ஞாபகம் வரட்டும். எது வரட்டும்? நீ செய்வது எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் அல்ல. என்ன செஞ்ச ஆசீர்வாதம் வருமோ அதை செஞ்சாதான் எனக்கு என்ன வரும்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமே. இப்ப 3ஆம் அதிகாரத்துல என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? என்ன செஞ்சாங்க? அக்கா போனாங்க, பழத்தை பறிச்சாங்க, அழகா சாப்பிட்டாங்க, ஐயாவுக்கு கொடுத்தாங்க, ஐயாவும் சாப்பிட்டா இல்லையா? இது வரைக்கும் எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆனா இதை சாப்பிட்ட பிறகுதான் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆபத்தே அதுக்கு பிறகுதான் வந்துச்சு இல்லையா? சிலதை செய்யாத வரைக்கும் கர்த்தர் நல்லா வச்சிருப்பார். சிலதை செய்யாத வரைக்கும் நம்மளை எப்படி வச்சிருப்பாரு? ராஜா மாதிரி வச்சிருப்பார். எப்படி வச்சிருப்பாரு? சிலதை நம்ம செய்யாத வரைக்கும் ராஜா மாதிரி வச்சிருப்பாரு. ஆனா செய்யக்கூடாததை என்னைக்கு நம்ம செய்யறோமோ அன்னைக்கு அந்த ராஜா வாழ்க்கையெல்லாம் பறி போய் இது வரைக்கும் அவங்க நிர்வாணினே தெரியல, இது வரைக்கும் அசிங்கமே இல்லை இல்லையா? முதல் முறையா அசிங்கப்பட்டாங்க. முதல் முறையா பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க எங்கேயாவது அசிங்கப்பட்டீங்களா? நிறைய பட்டோம், நிறைய பட்டிருக்கிறோம் அப்படின்றாங்களா? எங்கேயாவது அசிங்கப்பட்டீங்களா? இந்த அசிங்கத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு யோசிச்சீங்களா? ஏன்னா நம்ம பைபிள் சொல்றது என்ன சொல்லுது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை அப்படின்னு சங்கீதம் 34 தாவீது சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆமாவா? இது எப்பயாவது ஒரு அசிங்கம் வரும்போது என்னைக்காவது ஆமா. அப்ப அந்த சங்கீதம் 34 பொய்யா? இந்த சங்கீதம் 34 பொய்யா? அப்ப ஏன் அது சொல்லுச்சு? நான் தான் அவர் நோக்கி பார்க்கிறேன், என்னை ஏன் ஆண்டவர் ஆஸ்வதிக்கல, எனக்கு ஏன் ஒரு அவமானம் வருது, நான் ஏன் வெக்கப்பட்டு போனேன், நான் ஏன் என்ன பண்ணி போனேன், நான் ஏன் வெக்கப்பட்டு போனேன், நான் ஏன் துக்கப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லி என்ன வரணும்? ஒரு கேள்வி வரணும் இல்லையா? ஒரு கேள்வி என்ன செய்யணும்? ஒரு கேள்வி வரணுமா? அசிங்கப்படுறேன், இது வரைக்கும் அவனுக்கு அசிங்கமே இல்ல இல்லையா? இது வரைக்கும் அசிங்கமாவே இல்ல, அசிங்கமாவும் இல்ல. யாரு? ஆதாமும் ஏவாளும் அசிங்கமாவும் இல்ல, அசிங்கமும் இல்ல இல்லையா? முதல் முறையா எப்ப அசிங்கப்பட்டாங்க?
செய்யக்கூடாதத ஒரு நபர் செய்யும் போது அவங்க சந்திக்கிற முதல் பாதிப்பு என்ன? அசிங்கம், வெட்கம், தலகுனிவு, அவமானம். இப்படிப்பட்டதை என்ன செய்யறாங்க? செய்யக்கூடாததை என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் செஞ்சிருக்கிறேன். அப்ப செய்யக்கூடாததை செஞ்சா என்னவா முடியாது? ஆசீர்வாதமா முடியாது. சரியா? அப்ப அசிங்கப்படுத்த மட்டுமல்ல, பிறகு ஆண்டவர் 3 பேரையும் வந்து என்ன செய்யறாரு? அவனை ஒருத்தனை விட்டுறலாம். யார? மேற்படி. நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு அவன் அவசியமே இல்லை இல்லையா? நமக்கு அவசியமே யார் தான்? 2 பேர் தான் நமக்கு அவசியம் இல்லையா? 3வது நம்ம அவசியமே அவன் அவசியமா? இப்போ 3வது நமக்கு அவசியமா? இப்போ சர்பம் ஏன் சபிக்கப்பட்ட? அவன் சபிக்கப்பட்டு போனா என்ன? அவன் சபிக்காத போனா நமக்கு என்ன கிடக்கு இல்லையா? சர்பம் சபிக்கப்பட்டு போனா நமக்கு என்ன? அவன் சபிக்காத போனா நமக்கு என்ன? பிரச்சனை என்ன? நான் எப்படி இருக்கிறேன்? என்ன ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? என் சூழ்நிலை என்ன? என் குடும்பம் எப்படி இருக்கு? நான் எப்படி இருக்கேன்? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? என்னை சுற்றி ஆசோதி. இதானே நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளும் பார்க்கணும். எத்தனை பேர் எடுத்தா மட்டும் போதும்? இந்த 2 பேரை மட்டும் எடுத்தா போதும் இல்லையா? இதுவரைக்கும் வலினா என்னன்னு அக்காளுக்கும் தெரியாது, வேர்வனா என்னன்னு அண்ணனுக்கும் தெரியாது இல்லையா? இதுவரைக்கும் வலினா என்னன்னு அக்காவுக்கும் தெரியாது, வேர்வனா என்னன்னு அண்ணனுக்கும் தெரியாது இல்லையா? கடுமையான உழைப்பு ஒன்றும் தெரியாது. ஆனால் முதல் முறையா ஒரு கடுமையான பாதிப்பை என்ன செய்யறாங்க? 2 பேருமே சந்திக்கிறாங்க. 2 பேருமே இன்னும் சொல்ல போனா சண்டை போட்டுக்கிற அளவுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிள்ளைங்களை பார்த்தா கன்சீவ் இருக்கும்போது சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்லுவாங்க தானே? பிள்ளைங்க கன்சீவா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் நீ? அப்பதான் வேகம் துக்கம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா என்ன சொல்லுவாங்க? நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். வாயில சொல்லிட்டா போதுமா அப்படின்னு தோணுது. என்ன செய்யல, ஒன்றும் செய்ய தோணாது இல்லையா? அப்படி ஏன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, இந்த கன்சீவா இருக்கும் போது இவங்க 2 பேர் போடுற சத்தம் பிள்ளைக்கு என்ன செய்யும்? கேட்கும். இந்த பிள்ளை யாரா மாறுவான்னா முரடனா மாறுவான். யாரா மாறுவான்? என்னவா மாறுவான்? ஏன் காயின் கொலைகாரனா மாறினா? இவங்க கஷ்டப்படுற ஆரம்ப கட்ட காலம். யாரு? ஆதாமும் ஏவாளும் கஷ்டப்படுகிற ஆரம்ப கட்ட காலம். இதுவரைக்கும் அவளுக்கு வழி என்னன்னு தெரியாது இல்லையா? வெளியில போன முள்ளவனுக்கு என்ன பண்ணிருக்காது? காலை ஒரு நாள் முள்ளு மேல கால் வச்சிருக்கவே மாட்டான். இப்ப காலை வச்சவன் என்ன செய்யுது? ஒரு குத்துது இல்லையா? உடனே ஆன உட்கார்ந்தான் இல்லையா? அடி பாவின்னா ஆதாம சொன்னானா அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இவன் மட்டும் என்ன பண்ணியிருந்தா கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பான்னா இந்த வலி என்ன பண்ணியிருக்காது, இருந்திருக்காது. என் வலி இவ்வளவு வலிக்கு வதான காரணம் அப்படின்னு வந்து கும்மா வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? வந்து 2 வச்சிருப்பான் இல்லையா? 2 வச்சிருப்பானா? தாராளமா வச்சிருப்பான் இல்லையா? அப்படி வச்சோட இவன் என்ன பண்ணிருப்பா? ஏன்னா எனக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படின்னு இவன் கேட்டிருப்பான் இல்லையா? இந்த 2 பேரை சத்தமா யார் காதுக்கு போயிடுச்சு? காயின் காதுக்கு போச்சு. அந்த காயின் யாரா மாறினா? கொலகாரனா மாறினா. ஈவு இரக்கமில்லாதவனா மாறின காரணம் என்னன்னா, இவ கன்சீவா இருக்கும்போது இவங்க 2 பேர் போட்ட சண்டை இல்லையா? அப்ப பிள்ளைங்க ஏன் எனக்கு முரடனா இருக்கிறாங்க? புரியலையா? பிள்ளைங்க ஏன் முரணா இருக்கிறாங்க? சரி, இப்ப நீங்க கன்சீவா இருக்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க? உங்க பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நீங்க கன்சீவா இருக்கும் போது நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா, இல்ல துக்கப்பட்டிருந்தீங்களா, சண்டை போட்டிருந்தீங்களா பாருங்க. அந்த நேரத்தில் இப்போ உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுங்க, இப்ப பாருங்க இல்லையா? அப்ப பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கும்? ஓஹோ, அன்னைக்கு நம்ம போட்ட சண்டை இன்னைக்கு யார் போடுறாங்க? நம்ம பிள்ளைங்க போடுது. இன்னைக்கு நம்ம பிள்ளை என்ன செய்யுது? சண்டை போடுது. அன்னைக்கு நீங்க சண்டை போடாம இருந்திருந்தா, அன்னைக்கு நம்ம சண்டை போடாம இருந்திருந்தா, இன்னைக்கு நம்ம பிள்ளை என்ன போட்டிருக்காது? சண்டை போட வாய்ப்புகள் இல்லை. இந்த சண்டையை சொல்லி கொடுத்தாலும் மாற்ற முடியாது. இதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதோ முட்டி போட்டு ஏசன கத்தி கதறி, ஏசப்பா ஏதோ அன்னைக்கு எனக்கு தெரியல, ஒன்னு எனக்கு புரியல, அதனால சண்டை போட்டுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, எங்க பிள்ளைங்க என்ன போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அவனை 2 பேரும் சமாதானப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி பாரத்தோடு உண்மையா கண்ணீர் வடிச்சு, அன்னைக்கு நீ போட்ட சண்டைக்காக இன்னைக்கு மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணா, ஒருவேளை பேதுரு சொன்னது போல நானும் சொல்றேன், ஒருவேளை உன் விண்ணப்பம் கேட்கப்படலாம், உன்னுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாறலாம். ஒருவேளை கன்ஃபார்மா மாறுமான்னு சொல்லப்படியா? ஆனா எப்ப மாறும்? நீ வடிக்கிற கண்ணீர்ல தான் உன் பிள்ளையுடைய மாற்றம் என்ன செய்யுது இருக்கிறது என்பதை நீ என்ன செய்யணும்? நீ ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆமே. அப்ப அதனால தான் சொல்றாங்க, அப்ப ஏன் அந்த பிள்ளை மாறுச்சு? இவனுடைய வேதனை, அவளுக்கு ஒரு பக்கம் வேதனை, 2 பேருடைய வேதனைக்கு மத்தியில பிறந்தவன் தான் யாரு? காயே. ஆனா 2வது பிள்ளை ஆபேல் அப்படி இல்லை இல்லையா?
ரெண்டாவது ஆபில் என்னவா இல்லை, அப்படி இல்லை இல்லையா? ஏன் அப்படி இல்லை? இந்த 2 வருஷம் இவங்க சண்டை போட்டு என்ன ஆகி போச்சு? இப்போ இந்த கஷ்டம் இன்பமா மாறி போச்சு. என்னமா மாறி போச்சு? இந்த கஷ்டம் என்ன ஆகி போச்சு? இப்போ பழகி போச்சு. என்ன ஆகி போச்சு? இந்த வேர்வை வேலைக்கு போறதும் வேர்வை படிக்கிறதும் சண்டை போட்டு என்ன ஆகி போச்சு? இப்போ சண்டை என்னமா போயிடுச்சு? சகஜமா போயிடுச்சு. இப்போ சண்டை இல்லைன்னா சங்கடமா இருக்கு. முதல்ல சண்டை போட்டா சங்கடமா இருந்துச்சு, இப்போ என்னமா மாறி போச்சு? சண்டை இல்லைன்னா என்னடா இது, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போயிட்டோம், சண்டை போடாத போயிட்டுமே அப்படின்னு என்னவா போச்சு? இன்னைக்கு சங்கடமா போச்சு இல்லையா? அப்படி பழகி போயிட்டு இப்போ 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? 2 பேரும் கூல் ஆயிட்டாங்க, 2 பேரும் ஃப்ரீ ஆயிட்டாங்க. அதனால 2வது பிறந்த ஆபேல் எப்படி பிறக்கிறான்? ரொம்ப காமனா, ரொம்ப சாதுவா பிறந்து நல்ல தேவனை ஆராதிக்கணும் மாறிவிட்டான். ஆமே. சரி, இப்போ நான் காயின் ஆபேலை பத்தி பேசல. இப்போ 2 பேரும் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? சபிச்சு போட்டார் இல்லையா? யார சபிச்சாரு? ஆதாமையும் சபிச்சாரு, ஏவாளையும் சபிச்சாரு. இப்போ அவங்க செஞ்சது என்ன செஞ்சாங்க? செய்யக்கூடாததை செஞ்சுட்டாங்க இல்லையா? செய்யக்கூடாததை, அது சின்னசோ பெருசோங்க, அது சின்னசோ. இதுல போய் என்ன தப்பு இருக்குது? இதுல ஒரு தப்பும் இல்லையே, இதுல ஒரு தப்பும். இன்னைக்கு நம்ம சொன்னா இதுல போய் என்ன தப்பு இருக்கு, இதுல போய் என்ன பாவம், இதெல்லாம் உன ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார், இதெல்லாம் ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். அப்படி பார்க்க மாட்டான்னு உனக்கு தெரியுமா? வழக்கமா சொல்லுவேன், தொட்டா சுருங்கி பார்த்துருக்கிறீங்களா? அதெல்லாம் தொட்டாதான் சுருங்கும். நம்ம ஆண்டவர் இருக்கிறார் பாரு, தொடாமலே சுருங்கிடுவார். அவர் அவ்வளோ ஷார்ப்னஸ். யாரு? நம்ம ஆண்டவர் அவ்வளவு ஷார்ப்னஸ். அவளை அது தொட்டாதான், அது தொட்டாதான் அப்படி சுருங்கும். நம்ம ஆண்டவர் பாரு, அவர் தொடாமலே சுருங்கிடுவாரு. அவ்வளவு மென்மையானவர். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமே. பரிசுத்த எப்படிப்பட்டவர்? அவ்வளவு மென்மையானவர், அவ்வளவு மென்மையானவர், அவ்வளவு உண்மையானவர். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படக்கூடிய ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில காணப்பட்டோம்னா அதனால நமக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் ஒரு நாளும் வராது, எந்த காலத்திலும் வராது, எந்த காலத்திலுமே வராது. அப்ப 3வது என்ன அறியணும்? செய்வது எல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. செய்வது எல்லாம் ஆசீர்வாதம். இவங்க ஏன் செய்யறாங்க தான் 3 கதை சொல்லி முடிச்சிட போறேன். ஆமே. செய்வதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை இல்லையா? அப்ப செய்ய வேண்டியதை செஞ்சா என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப செய்யக்கூடாததை செஞ்சா என்னவா இருக்கும்? அது ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு மட்டுமல்ல, எந்த காலத்திலும் ஆசீர்வாதமா இருக்காது, எந்த காலத்திலும் ஆசீர்வாதமா இருக்காது. இப்ப அடுத்த கேள்வி, செய்யக்கூடாததை ஒரு நபர் எப்பொழுது செய்வார்கள்? இது செய்ய கூடாது இல்லையா? இப்ப செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஒரு நபர் எப்பொழுது செய்வார்கள்? 3 கருத்தை வேகமா சொல்லி நான் முடிச்சிடறேன். பாயிண்ட் மட்டும் சொல்றேன், நேரம் இல்லை, அடுத்த போய் கடந்து போகணும். அதனால வெறும் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். அதுக்கு மேல் பட்டு பார்க்கலாம். அடுத்த வாரம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமானா விளக்கத்து வாய்ப்பு இருந்தால் நான் விளக்குறேன். ஆமே. எப்பொழுது ஒரு நபர் செய்யக்கூடாததை செஞ்சுட்டு என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? செய்யக்கூடாததை செஞ்சுட்டு நீ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தாலும் அதை கொடுக்கிற ஆண்டவர் கிடையவே கிடையாது என்பதை நீ ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆமே. அப்ப நான் எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். எதை நான் செய்யணுமோ அதை மட்டும்தான் நான் செய்யணும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யவே கூடாது. எந்த காலத்திலும் நான் செய்யக்கூடாத ஒன்றை நான் செய்யவே கூடாது. ஆனால் செய்யக்கூடாத ஒன்றை எப்பொழுது ஒரு நபர் செய்வாங்க அப்படின்னா, அடுத்தவங்க செய்கிறதை பார்த்து தான் செய்வாங்க. என்ன செய்வாங்க? அடுத்தவர்கள் செய்கிறதை பார்த்து, இல்ல அடுத்தவர்கள் செய்யும் போது அதை தானும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு உண்டாகுது? நமக்கும் உண்டாகிறது. அப்ப அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நீ நான் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆமே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெளிவிக்கத்தக்கதற்கு இச்சிக்கப்படுற விருட்சகம் என்று கண்டு அதை கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இல்லையா? சோ இவ செஞ்சதை பார்த்து, இப்ப ஏவாள் என்ன செஞ்சாங்களோ அதை பார்த்து ஆதாம் செய்றான். இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி வச்சிருந்தாரு? இதை புசிக்கும் நாளில் நீங்க சாகவே சாவீர்கள். நீ சாகவே சாவாய் நீங்க சொல்லல, இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் ஆண்டவர் சொல்றார். வாசிக்கலாம் பார்க்கலாம். 2:15 to 17. தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும்
அதை காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, புசிக்கவே நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு. நீ புசிக்க, நீங்களா நீயா? நீ புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லையா? இப்போ உடனே போய் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த அம்மா கனியை பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு பார்த்தாங்க, பறிச்சாங்க, சாப்பிட்டுட்டாங்க இல்லையா? இப்ப சாப்பிட்ட உடனே இவர் யாருக்கும் கொடுக்குறாங்க? ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப ஆதாம் என்ன சொல்லியிருக்கலாம்? இது வேணான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா ஏன் அவரை சொல்ல முடியலன்னா, என் கண்ணுக்கு முன்னாடி அவ சாப்பிட்டா எப்படிதான் இருக்கிறா? நல்லா தானே இருக்கிறா. அப்ப அவங்க செஞ்ச எப்படிதான் இருக்கு? நல்லா தானே இருக்கு. எப்ப அவங்க செஞ்சா நல்லா இருக்கும், நீ செஞ்சா நல்லா இருக்குமா? அப்ப ஆதாம் ஏன் செஞ்சாரு? அடுத்தவங்க செய்யறாங்க, அதனால நானும் என்ன செய்யறேன்? நானும் செய்யறேன் இல்லையா? எத்தனை காரியத்தை அடுத்தவங்க செய்யறாங்கன்னு நான் செஞ்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமா மாற்ற மாட்டார். எந்த காரியத்தை அடுத்தவங்க செய்யறாங்க அப்படி என்னவா இருக்கு? இப்போ ஒரு காரியத்தை தான் பாண்டியன் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு நல்லா இருக்கு இல்லையா? அதே கதை நான் செய்ய முடியுமா? இப்போ விளங்குறதுக்காக சொல்றேன்னு, சரியா? சும்மா சொல்றேன், சரியா? இப்போ உட்காந்து தூங்குறான்னு வச்சுக்கோங்களேன், நான் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், சரியா? இப்போ நான் உட்காந்து தோண நல்லா இருக்குமா? நான் விளங்குறதுக்காக சொன்னா அவனை சும்மா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், சரியா? நீங்க அவன் தூங்குறான்னு நினைச்சிடக்கூடாது. அவன் தூங்க மாட்டான். தூங்குவானா? அவன் வீடியோ எடுக்கிறவன் தூங்குவானா? தூங்க மாட்டான் இல்லையா? அதனால விளங்குறதுக்கு சொல்றேன். என்னது? இப்போ அவன் உட்காந்து தூங்கினா நல்லா இருக்கும், சரி பரவாயில்ல. ஏதோ பையன் என்ன பண்ணியிருக்கான், ஏதோ வாரமெல்லாம் அழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான், அதனால என்ன வருது? அவன் அறியாமலே ஒரு தூக்கம் என்ன செய்து, கர்த்தர் தமது பிரியமானவனுக்கு என்ன அளிக்கிறா? நித்திரை அளிக்கிறா. கர்த்தர் அவன் மேல பிரியமா இருக்கிறா, அதனால என்ன செய்யறாரு? அவனுக்கு நித்திரை அளிக்கிறா அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? சொல்றது புரியுதா? கர்த்தர் தமது பிரியமானவன் என்ன அளிக்கிறாரு? சர்ச்சில் உட்காந்து தூங்குறதா சொல்லல அவரு, சரியா? வீட்டில் படுத்து தூங்குறதா சொல்றாரு. சர்ச்சில் உட்காந்து தூங்கிட்டு என்ன சொல்லக்கூடாது? ஓ, கர்த்தர் தமது பிரியமானவன் என்ன அளிக்கிறா? நித்திரை அளிக்கிறார். இங்க உட்காந்து தூங்குறதா சொல்லக்கூடாது, சரியா? அப்ப சர்ச்சில் தூங்கக்கூடாது, வீட்டில் தூங்கணும். அங்க தூங்குங்க, இங்க தூங்கக்கூடாது அப்படி சொல்றேன். இப்ப அவன் தூங்கினா பரவாயில்ல, என்ன சொல்லலாம்? சரி, ஏதோ பாவம் இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டமா இருக்கிறான், ஏதோ உழைச்சிருப்பா போல் இருக்கு, நைட்டெல்லாம் நைட் டியூட்டி பார்த்துருப்பா போல் இருக்கு, அதனால மகன் என்ன செய்யறான்? கண் அப்படியே தன் அறியாமலே கண் இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப நான் தூங்கினா நல்லா இருக்குமா? மைக்க வச்சுன்னு அப்படியே எப்படி தூங்கினா எப்படி இருக்கும்? சீரியஸ் ஆகாதீங்க, சரியா? கேஷுவலாக கேளுங்க. ஒன்று நான் பொதுவாக தான் பேசினுக்கிறேன், ஜென்ரலாக தான் பேசுகிறேன், ஃப்ரீயாக தான் பேசுகிறேன். நீ ஒன்று சீரியஸ் என்ன பண்ணாதீங்க, அப்படி ஒரு மாதிரிலாம் பார்க்காதீங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுவேன். அதனால் என்ன பண்ணாதீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே கேளுங்க, சரி? கத்தவங்களை என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பா. அப்போ என்ன பார்க்குறாருன்னா, அவன் சாப்பிட்டா நல்லா தானே இருக்கிறான், இவன் போனா நல்லா தானே இருக்கிறான், இவன் வாங்கினா நல்லா தானே இருக்கிறான், அவங்க வாங்கினாங்க பாரு என்ன அருமையா இருந்துச்சுப்பா, என்ன அவங்க சாப்பிட்டாங்க பாரு, கொஞ்சம் கொடுத்தாங்க பாரு, கொடுத்தப்ப புதுசாக சாப்பிடக்கூடாதா? அது வேற அவன் கொடுத்து என்ன பண்ணிட்டான்? இவன் நாக்க வேற டேஸ்ட் பண்ணி விட்டுட்டான் இல்லையா? அவன் கொடுத்தாங்க பாரு என்ன நல்லா இருந்துச்சு, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு, இந்த மாதிரி நாமளும் என்ன செய்யணும், ஒன்று செய்யணும்னு. அவன் செஞ்சு கொடுத்து வாயில போட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம செஞ்சு வாயில போட்டா வாயிலே வைக்க முடியாது, என்ன செய்ய? அப்ப நம்ம என்ன விளங்குது, என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்க செய்யறாங்கன்றதுனால நான் எதையுமே செய்யக்கூடாது. அப்படி எதையாகிலும் ஒன்று செஞ்சுட்டு ஆண்டவரே நான் ஆசீர்வாதிங்கன்னு கேட்டா அவர் சொல்வாரு, செய்வது எல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. செய்வதெல்லாம் அப்ப அவங்க செஞ்சாங்களே, அதை அவன் செய்யலாம், நீ செய்யலாமா? இது யார் செய்யலாம்? அவன் செய்யலாம், அவன் போகலாம், அவன் வரலாம், இவன் பண்ணலாம், பட் நீ செய்யலாமா அத? பட் உன்னை செய்ய சொல்லலையே. ஆதாம நான் பழத்தை யாரை சாப்பிட சொன்னேன்? நீங்க சாப்பிட சாப்பிங்கன்னு சொல்லல, உன்னதான் நான் சொன்னேன். உன்னதான் என்ன செஞ்ச? உன்னதான் சாப்பிட வேணான்னு சொன்னேன், உன்னதான் போக வேணான்னு சொன்னேன், உன்னதான் பார்க்க வேணான்னு சொன்னேன், உன்னதான் பேச வேணான்னு சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் யாருக்கு? உனக்கு. அப்ப அவங்க பேசுறாங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க 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 பேசுனாங்க, அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஏசபேல் அப்படியெல்லாம் செஞ்சா நல்லா தானே இருந்தா? ஏசபேல் அப்படியெல்லாம் செஞ்சா, எப்படியெல்லாம் செஞ்சா? அப்படியெல்லாம் செஞ்சா இல்லையா? எப்படியெல்லாம் செஞ்சா? அப்படியெல்லாம் செஞ்சாளா? சரி, ஏதோ சொல்றீங்க, நானும் கேட்டுக்கிறேன், சரியா? ஏசபேல் என்ன செஞ்சா? உடனே அக்கா பார்க்கறா, ஆஹா அந்த ஏசபேல் அக்கா செஞ்சால, நம்ம செஞ்சா என்ன? அவ செஞ்சா நல்லா தானே இருக்கிறா. அவ செஞ்சா என்ன கத்த கையை உடைச்சாரு?
காலையை உடைச்சாரு, இடுப்பா முறிச்சாரு, கண்ணை தோண்டனாரா? இல்ல, நல்லதான முட்டை மட்டியா பாக்குறா, நல்லதான கைவீச நடக்கிறா, ரொம்ப அப்படி வந்து முன்ன நடந்தா பின்னாடி எப்படி நடக்கிறா, அப்படி என் காலை தலையை மிதிக்க மாதிரியே நடக்கிறாள், நல்லதான நடக்கிறா, அப்ப நானும் செஞ்சா என்ன அப்படின்னு கேட்டேன்னா உனக்கு அழகா ஒரு பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்றேன்னா, அந்த ஏசபேல் அக்காவை எகு போகாம சொன்னா, அங்கே இருக்கிறது யாருன்னு சொன்னா, 2 பேர் சொன்னாங்க நாங்க இருக்கிறோம், அவளை கீழே தள்ளுங்கன்னு சொன்னா, கீழே தள்ளுனா தலையில செவுரு பூரா ரத்தமா தொளிச்சிச்சு. அவளுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செய்யலாமா? அவ செஞ்ச நல்லா தானே இருந்துச்சு, நீ செய்ய விரும்புறல்ல. அவளை கீழே தள்ளும்போது என்ன பிரிச்சுச்சு? ரத்தம் எங்க போய் விழுந்துச்சு? அப்படி கீழே தள்ளனா ரத்தம் எங்க போய் விழுந்துச்சு? அப்ப மண்டையை உடைச்சார் அப்படி சொல்லலாம் இல்லையா? நம்ம பள்ளியில சொல்லலாம், ஏசபேலுக்கு மண்டைய உடைச்சார். உன் மண்டையை உடைக்கலாமா? இல்ல உடைக்கலாமா? அக்கா செஞ்சா நீ செய்யறல்ல. அவ செஞ்சாலே அவ நல்லதானே இருக்கிறா, இவ செஞ்சாலே இவ நல்லதானே இருக்கிறா, அவ செஞ்சாலே அவ போனாலே அவ பார்த்தாலே இவ வாங்கினாலே அவெல்லாம் நல்லதானே இருக்கிறா, நான் தானே இப்படி இருக்கேன், ஆனா நானும் என்ன செய்யறேன்? ஒன்னு வாங்குறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அவளை மண்டையை உடைச்சேன், இவளை கையை உடைச்சேன், இவளை காலை உடைச்சேன், உன்னை என்ன உடைக்கட்டோன்னு கேட்பாரு. என்ன உடைக்க சொல்ற? விளங்குதா இல்ல? புரியுதா? என்ன இப்படி புரியுதுங்களா? எப்படி இல்ல புரியுதான்னு இல்ல, நீங்க ஒரு மாதிரி உட்கார்ந்தா இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றேன், அதுக்கு சொல்றேன். புரியலன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்ல பாரு. புரியுதா? அப்ப என்ன பிறகுது? அவங்க செய்யறாங்கப்பா, நீ செய்யலாமா? அத அவனுக்கு செய்யலாம். அவனுக்கு ஆகாப் செஞ்சானே, ஆகாப் செஞ்ச அவனுக்கு சொன்ன ஒரே ஒரு ஆளை கூட செத்தான புதைக்க விட மாட்டேன், உள்ள சத்த நாய் தின்னும், வெளியே சத்த பறவை தின்னும், சாகடிக்கலாமா? இல்ல ஆகாப் செஞ்சான்ல, நானும் செய்யறேன், செய்ய. ஆகாப் செய்ய உன்ன செய்யலாமா? வேணாதானே? அப்ப என்ன செய்ய? உனக்கு நான் என்ன சொன்னேன்? உனக்கு நான் என்ன செய்ய சொன்னேன்? உன்னை என்ன செய்ய வேணான்னு சொன்னேன்? அவன் செய்யறானே, இவன் செய்யறானே, அவ வாங்குறாளே, இவ வாங்குறாளே, இவ போறாளே, அவ போறாளே, அவ பண்றாளே, இவ பண்ணல, அவ பார்க்கறாளே, இவ பார்க்கறாளே, அப்படி ரூபன் நல்லா தானே இருந்தா, நல்லா தான். கடைசி சொன்னாரு, ஹாஹா நீ யாரு? என் மஞ்சத்து மேல ஏறனவல்ல, தண்ணீரை போல தலைமனவன, நீ நல்லா இருக்க மாட்டான்ட்டாரு. உன்னை சபிக்கலாமா? சொல்லு. அவன் செய்யறானே, இவன் செய்யறானே இல்லையா? அவெல்லாம் செய்வான், ஆனா அவன் செய்யற மாதிரி செய்வதற்கு நமக்கு என்ன கொடுக்கல? நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கல. அப்ப செய்வதெல்லாம் என்னவா இல்ல? ஆசீர்வாதம் அல்ல. அப்ப செய்யக்கூடாது, யாரோ செய்யறாங்கன்னு என்ன பண்ணாத, நீ செய்யாத. உன்ன ஆண்டவர் செய்ய சொல்றாரான்னு பாரு. உன்ன ஆண்டவர் செய்ய சொல்றாரான்னு, உன்ன ஆண்டவர் செய்ய சொல்றாரான்னு நீ பாரு. புளிய பார்த்து போன சூடு போட்ட மாதிரி என்ன பண்ணாத, சூடு போட்டுக்காத. புளி எப்படி இருக்கும்? வரி வரியா இருக்கும். போன பாச்சு, ஆஹா புளி எப்படி இருக்கு, வரி வரியா இருக்கு. நானும் என்ன செய்யணும்? என்ன பார்த்தா புளி மாதிரி தெரியணும். என்ன பார்த்தா அடுப்படை வச்சு சூரிய இல்லையா, அப்படி ஒரு இழு, இப்படி ஒரு இழு, இப்படி இழுதுச்சு பாத்தியா, கரைச்ச போன செத்தே போச்சு. ஏன்? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, அடுத்தவங்கள மாதிரி, அடுத்தவங்க செய்யற மாதிரி நீங்க செய்ய பார்த்தீங்கன்னா கடைசியா இப்படிதான். எப்படிதான்? இப்படிதான். எந்த மாதிரி தான்? போன மாதிரி தான் இல்லையா? ஆக விரும்புறீங்களா? அப்ப என்ன எனக்கு வழங்கிக்கணும்? யார் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர். பட் நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன தேவன் செய்ய சொல்லியிருக்கிறா, நான் என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணும்? அதான் பவுல் சொல்வா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அவரை சந்திச்ச முதல் கேள்வி என்ன கேட்கிறா? நான் என்ன செய்ய. அப்ப யார் யார் என்னென்னமோ செய்யறாங்க, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் யார் என்னவா செஞ்சுட்டு போட, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்யணும்? அப்ப நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சாதான் என்னவா இருக்கும்? அது எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப செய்வதெல்லாம் என்னவா இருக்காது? ஆசீர்வாதமா இருக்காது. அப்ப ஏன் நம்ம செய்யக்கூடாததை செய்யறோம்? அடுத்தவங்க செய்யறாங்கன்னு பார்த்து நம்ம செஞ்சிடறோம் இல்லையா? சரி, நம்ம ரெண்டாவது, அடுத்தவங்க சொல்றாங்களேன்னு நம்ம செஞ்சிருவோம். என்னங்க? அடுத்தவங்க சொல்றாங்களே என்ன பண்ணிடுவோம்? நம்ம செஞ்சிடுவோம். அதே வசனம் திரும்ப வாசிக்கலாம். 3:6, ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் நல்லதும் இன்பமோ தெளிவிக்கத்தக்கதை இச்சிக்க விருகமாக கண்டு அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு என்ன செய்ய, இதை சாப்பிடுங்கன்னு கொடுத்தா இல்லையா? என்ன கொடுத்தா? இதை சாப்பிடுங்கன்னு கொடுத்தா இல்லையா? இதை சாப்பிட்டா எப்படி ஆயிடுவீங்க? நீங்க நல்லா மாறிடுவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா யாரு? யாரு? அக்கா சொன்னாங்க இல்லையா? அவங்க சொன்னாங்களே,
அவங்க சொன்னாங்களே, அவங்க சொன்னட்டா எப்படி நம்ம கேட்காம போறது, அவங்க சொல்லிட்டு நம்ம எப்படி செய்யாம போறது. இப்ப ரெண்டாவது ஆதாம் எதை செய்யறாரு? அடுத்தவங்க சொல்லிட்டாங்களேன்னு செய்யறார் இல்லையா? அதை யார வேணா இருக்கட்டும், ஆபிரகாம் செஞ்சாரு, அவ சொல்லிட்டாலேன்னு செஞ்சாரு. இன்னைக்கு வரைக்கும் உதைக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் ஏங்க இன்னைக்கு வரைக்கும் உதைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஈரான்ல இருந்து உதைக்கிறான் பாருங்க. ஈரான் என்ன செய்யறான்? உதைக்கிறான் பாருங்க அமெரிக்காவை இல்லையா? ஈரான் இஸ்ரேலை உதைக்கிறான் பாருங்க இல்லையா? ஏன்? தலைவர் மட்டும் ஏமா நீ 1000 சொல்லு, கர்த்தர் எனக்கு சொல்றதான் நான் என்ன செய்வேன், நான் செய்வேன்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாருன்னா இன்னைக்கு உதையே கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஏன் உத வாங்குறோம்? நீ சவால் பெற்றான் இல்லையா? நீ என்ன பெற்றான்? எங்க புரியுது நான் சொல்றது? நீ என்ன பெற்றான்? அப்படி சவால் பெற்றான். இல்லாம ஆக்கிரம் பாருன்றான் இல்லையா? உலக வரைபடத்திலேயே இல்லாம ஆக்கிரம் பாருன்றான் இல்லையா? எப்பா அன்னைக்கு மட்டும் அவ சொல்லும் போது கொஞ்சம் அமைதியா இருமானிட்டு இருந்தேனா இல்லையா? கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருந்தேனா இப்ப என்னவே கிடையாது, உதையே கிடையாது இல்லையா? அப்பவே சொல்லிட்டார் ஆபிரகாம், அன்பு மனைவி சொன்னான் தானே செஞ்ச இல்லையா? அவன் தான் உன்னை உதைக்க போறவன், போ. அவன் தான் உன்னை உதைக்கிறவன், அவன் தான் போ. இன்னைக்கு செல்லமா பிள்ளை வேணும் தானே கேட்ட? என்ன வேணும்னு கேட்ட? செல்லமா பிள்ளை வேணும் தானே கேட்ட? அந்த செல்லமா பிறந்தவன் என்ன செய்ய போறான்? உன்னை உதைக்கிறவன் அவன் தான், உதவாங்க போ அப்படின்னு அன்னைக்கே சொல்லிவிட்டுட்டார் இல்லையா? அப்ப அடுத்தவங்க 1000 சொல்லலாங்க. அடுத்தவங்க 1000 சொல்லட்டும், பட் நமக்கு தெரியணும் நான் என்ன செய்யணும்ன்றது நமக்கு தெரியணும். ஆமே. அப்ப அடுத்தவங்க சொல்றாங்களே நான் என்ன செய்ய முடியும்? செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தார் சொல்லலாம், பிள்ளைங்க சொல்லலாம், மனைவி சொல்லலாம், கணவன் வாய்கள் திறக்கப்படுவதாக சொல்லலாம் இல்லையா? என்ன சொல்லலாம்? எங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போலான்னு சொல்லலாம், ஏமா கொஞ்சம் லேட்டா போலான்னு சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, அவர் புதுப்பாளையம் போய் வரத்துல என்ன இல்ல, அதுக்குள்ள நம்ம போயிடலாம், கொஞ்சம் ஒரு ஆப்படவா லேட்டா போலாமான்னு சொல்லலாம் இல்லையா? அவர் அதுக்குள்ள வந்துடவா போறாரு, அதுக்குள்ள தம்பி பாட்டு பாடுவான், அதுக்குள்ள என்ன பண்ணிடலாம், போயிடலாம், அதுக்குள்ள எங்க போயிட்டு வந்துடுறேன், அப்படி எட்டி பார்த்து இப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உடனே என்ன சொல்லணும்? ஆஹா அது முடியவே தலையில கருதே முடிய மாட்டேங்குது இல்லையா? அதனால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆமாவா? அப்ப அநேக சொல்லுவாங்களா? அப்படி கிளம்பி வெளியே வரும்போது தான் வீட்டில் அம்மா வீட்டில் 2 அக்கா வருவாங்க இல்லையா? ஆஹா உன்னை தேடிதாமா வந்த, எனக்கு பாசமா வந்த, நீ கண்ணிலே இருந்தான்னு வருவாங்க. எப்போ நீ வெளியே வருவ அவங்க உள்ள வருவாங்க இல்லையா? அது உன்னதான் பார்க்க வந்தேன் தம்பி, ரொம்ப நாளா மேல ஆசை, கண்ணிலே இருக்கிற மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உடனே என்ன சொல்லணும்? அக்கா உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்காக தான் ரெடியாகி வந்திருக்கேன், அப்படியே இப்போ 4 கிலோ சிக்கன் வாங்கி வந்து உனக்கு பிரியாணி செய்ய தான் வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடணும் இல்லையா? ஆமாவா? போகும்போது 1/2 கிலோ சிக்கன் என்ன பண்ணிடலாம், வாங்கின்னு போய் இந்த பாரு இதுக்காக தான் வந்தேன். அப்படி பார்த்தா கோழி என்ன செய்ய போச்சு, இன்னைக்கு நைட்டு கிளம்பியா கோழி பறந்தே போய் நிற்குது, ஏகப்பட்ட கூட்டம் டீ கடையில் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கடையில்? கோழிக்கெல்லாம் சொல்லாத, டீ கடையில் ஏகப்பட்ட கூட்டம். எப்பவுமே டீ கடை என்ன இருக்கு? நம்ம ஊர்ல டீ கடை ஏகப்பட்ட கூட்டம் இல்லையா? நம்ம ஊர்ல டீ கடை என்ன இருக்குது? ஏகப்பட்ட கூட்டம். பேக்கரியில் பார்த்தா பேக்கரி மாதிரி தான் இருக்கு, நம்ம ஊர் தான் டீ கடையும் சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப டீ கடை ஏகப்பட்ட கூட்டம்க்கா, அதனால என்ன செய்ய முடியல, கோழிக்கரை அவ்வளவு சீக்கிரம் வெட்டியே கொடுக்கல அப்படின்னு சொல்லி வேலை முடிஞ்சிச்சு. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, பட் நீ என்ன செய்ய விரும்புற? நீ என்ன செய்ய? 1000 பேர் சொல்லிட்டப்பா, பட் நீ என்ன செய்ய போற? யுவர் டிசிஷன் என்ன? நீ என்ன டிசிஷன் எடுக்க போற? ஆதாமே நீ என்ன முடிவு எடுக்க போற? நீ எடுக்கிற முடிவுல தான் உன் ஆசீர்வாதமே இருக்குது. ஆமே. அப்ப 1000 பேர் என்ன செய்யலாம்? அங்க போலாம், இங்க போலாம், அங்க அப்படி இருக்குது, அங்க யானை நிறுத்திருக்கிறாங்க, அங்க பூனை நிறுத்திருக்கிறாங்க, அங்க கருடியா நிறுத்திருக்காங்க, அங்க சிங்கமா நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இயேசுவே சொன்னார் என்னது? தோ அங்க இருக்கிறார் இயேசுநாதர், தா இங்க இருக்கிற என்ன பண்ணாத, ஓடாதன்ட்டார். நான் சொல்லல, இயேசுநாதர் சொன்னார் என்னன்னு? அதோ அங்கே இயேசு, இதே இங்க இயேசு, இங்க பிசாசு அப்படி ஓடுது, இங்க பிசாசா பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யாத, ஓடாதீங்கன்னு நான் சொல்ல இயேசுநாதரே சொல்லிட்டார் இல்லையா? அப்ப அங்க அவங்க கூப்பிடுவாங்க என்னது? அங்க போலாம் வாங்க, இங்க போலாம் வாங்க, இங்க எப்படி இருக்குது, இங்க பயங்கரமா இருக்குது, இங்க எப்படி இருக்குது, இங்க பயங்கரமா இருக்கு. நான் சொன்ன ஏற்கனவே எங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு, அதனால இங்கே இருந்துக்கிற போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னா நீ தப்பிக்கலாமா?
அப்ப பிசாசு என்ன பண்ணும்? ஏதோ ஒரு கதை செய்வதற்கு யார் மூலமாகவோ சொல்லும். ஆனா 1000 பேர் 1000 சொன்னாலும் எனக்கு தெரியணும் நான் என்ன செய்யணும். மனைவி 1000 சொல்லலாம், பிள்ளைங்க 1000 சொல்லலாம், எல்லாரும் 1000 சொல்லலாம். பட் நமக்கு தெரியணும் நம்ம என்ன செய்யணும்ன்றத நாம என்ன செய்யணும். செய்ய வேண்டியதை செய்தா அது எனக்கு என்னவாக இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். செய்யக்கூடாததை அவங்க சொன்னாங்கன்னு செஞ்ச, இவன் சொன்னான்னு செஞ்ச, இவன் சொன்னான்னு செஞ்சன்னு 1000 பேரை காட்டினாலும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டா. அதனால் வரக்கூடிய ஆபத்துகளை நாம் சந்தித்தே தீர வேண்டும். நம்ம 2 ஏன் செய்ய முடியும்? அடுத்தவங்க சொல்றாங்களே என்ன செய்ய முடியும் சொல்லி. 3வது, தனக்கே ஒரு விருப்பம் இருக்கு. இதை ஏன் வேணான்னு சொன்னாரு, நம்ம என்ன செய்யலாம்? செஞ்சுதான் பார்க்கலாமே. செஞ்சுதான் நமக்கு தான் சாப்பாடு செய்ய வரல இல்லையா, இதனால என்ன செய்ய ட்ரை பண்ணி பார்க்கலாமே. என்ன பண்ணி பார்க்கலாமே? எவனோ கிடைக்கிறான் சாப்பிட்றது, என்ன செஞ்சு பார்க்கலாம்? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா சாம்பிளுக்கு இருக்கான்ல. சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சில வியாதிக்காரருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, சில வியாதிக்காரருக்கு மட்டும் என்ன ட்ரீட்மெண்ட்டு? ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். அவனை கேட்கணும், ஏப்பா இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இவ்வளோ பெரிய ஆளுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களே, இவன் நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? புரியல. சில ஹாஸ்பிட்டலில் சில வியாதிக்காரங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இல்லையா, அவனுக்கு ஒரு ஊசி போட்டால் அவன் அப்படியே படுத்து கிடப்பான் இல்லையா. மொத்த பேர் வாங்கடா அப்படி கூட்டுருவான். அப்படி நிப்பாட்டிட்டு இதுதான் கை, இதுதான் கால், இதுதான் தொண்டை, இப்படி குத்தனா அப்படின்னு சரி காப்பா எவ்வளோ படிக்க வச்சுட்டு ஆக மொத்தம் ஊர் மொத்தத்தையும் குத்தி காட்டிட்டு அப்புறம் மயக்கத்தை என்ன பண்ணிட்டு வா போயிட்டு அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நல்ல ஹாஸ்பிட்டல், என்ன கொடுக்குறாங்க? ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், காசே வாங்கல. என்னது ஹாஸ்பிட்டல் கடை கடை சொல்லுவான். இவன் இல்லைனா எங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிகலுக்கு யாருமே கிடையாது. அப்ப நமக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு? அதை செய்யலாமே, அங்க போலாமே. ஏன்னா 1000 பேர் 1000 சொன்னாலும் 1000 பேர் 1000 செஞ்சாலும் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு வேணான்ற விருப்பம் இருந்துச்சுன்னா முடியுமா? முடியாது இல்லையா? முடியாதா? உங்களுக்கு எத்தனை பேர் போட்டா காட்டியிருப்பாங்க இல்லையா? முடிஞ்சிச்சா? சரி, எல்லாரும் சப்படு அமைதியாயிட்டீங்களே. இல்லை, எத்தனை போட்டா காட்டியிருப்பாங்க இல்லையா? எத்தனை பயோடா காட்டியிருப்பாங்க இல்லையா? அப்படி ஆட்டுங்க, இப்படி தானே ஆட்டுங்க. அது வேகமா ஆட்டுங்க. 3 வாரம் கழுத்தை சுளுக்கி செல்ல அப்படியெல்லாம் கழுத்தை ஆட்டுங்க இல்லையா? கிடைச்ச ஒன்னே விட அப்படி ஆட்டுங்க இல்லையா? அப்போ மாட்டம் தான் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இல்ல. அப்ப என்ன இருக்கு? ஒரு விருப்பம் இருக்குல்ல. ஒரு விருப்பம். 1000 பேர் 1000 சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆகாது வேணாம் அப்படித்தானே சொன்னோம். ஆனா என்ன இருக்கு? அப்ப நமக்குள்ளே ஒரு விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம செய்ய முடியாது. அப்ப 3வது என்ன இருக்குது? என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. அப்ப என்ன அறியாமலே ஒரு விருப்பம் இருந்தா செய்யக்கூடாததை செய்ய தோணும். ரெண்டாவது என்ன? யாராவது எனக்கு செய்ய சொன்னா செய்யக்கூடாததை செய்ய தோணும். 3வது என்ன? அவங்க செய்யறத பார்த்து எனக்கு செய்யறதுக்கு தோணும். அப்ப அந்த 3 காரியத்தை நிமித்தமாக தான் செய்யக்கூடாத ஒன்றை ஒரு நபர் என்ன செய்ய முடியுது. இது 3க்கு முற்றுப்புள்ளி வச்சு 1000 பேர் 1000 சொன்னாலும் 1000 பேர் 1000 செஞ்சாலும் எனக்கு 1000 விருப்பங்கள் இருந்தாலும் இதை எல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நான் செய்வேன் என்ற ஒரு ஆழமான விருப்பத்தை நாம் இருதயத்தில் வைத்துக் கொள்வோம்னா நாம் செய்வதையெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கு. கண்களை மூடுவோமா? 2 நிமிஷம் முடிக்கிறேன். நேரமாச்சு, சீக்கிரமா முடிச்சு அடுத்த பகுதி கடந்து போறேன். 2 நிமிஷம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரம், உங்கள் மகிமையுள்ள கரம், உங்கள் மகத்துவமான கரம் ஆண்டவரே துதிக்கிறமையாமை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விசை கிருபையை நீர் இறங்கி நீர் இரக்கம் பாராட்டி நாங்கள் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்க, அடுத்தவங்க செய்யறதை பார்த்து நாங்கள் செஞ்சிடவே கூடாது ஆண்டவரே. அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நாங்கள் செஞ்சிடவே கூடாது ஆண்டவரே. எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள ஒரு விருப்பம் அதை செய்ய வச்சிட கூடாது ஆண்டவரே. இது நிமித்தமா நாங்கள் செய்வது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமே ஒழிய எங்களை ஆசீர்வாதம் கெடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடி கர்த்தரை கிருபையாய் காத்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் செய்வதையெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடையை மாற்றுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ கரம் மட்டும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.